வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th சயின்ஸ்ல இருக்க முக்கியமான வேதியியல இருக்க 7 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்றதான் பார்க்க போறோம். இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்து வரக்கூடிய ஆஃபலி எக்ஸாமுக்கான சோஷியல் சயின்ஸ் எக்ஸாமா இருக்கட்டும், இல்ல வரப்போற பப்ளிக் எக்ஸாமுக்கான வீடியோஸ் அப்படின்றது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாராச்சும் லைக் பண்ணாம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா லைக் ஒன்று தட்டி விட்டுக்கோங்க. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேதியியல்ல இருக்க மிக முக்கியமான 7 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்றது பார்க்க போறோம். ஓகேவா? 7 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்னா எப்படி கேட்கறாங்க அப்படின்னா ஒரு 4 மார்க் கொஸ்டின் கொடுக்கலாம். 4 மார்க் கொஸ்டின் கொடுத்துட்டு அப்போ 2 மார்க் கொஸ்டின் சேர்த்து உங்களுக்கு ஒரு 7 மார்க் கொஸ்டின் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சில கொஸ்டின் ஏபிசி வச்சு உங்களுக்கு 7 மார்க் கொஸ்டின் அப்படின்றது கேட்கறாங்க. இல்ல அல்லது கொடுத்து உங்களுக்கு கொஸ்டின் அப்படின்றது கேட்கறாங்க. நம்ம டைரக்டா இதான் 7 மார்க் அப்படின்றது நம்ம எதையும் சொல்ல முடியல. ஓகேவா? என்ன பண்றாங்க, ஒரு 3 கொஸ்டின் ஏபிசி இருந்துச்சுன்னா ஓகே 7 மார்க்ல வரலாம் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். மீதி இருக்க கொஸ்டின் என்ன பண்றாங்க, 2 மார்க் கொஸ்டின் எடுத்து வைக்கிறாங்க, அப்புறம் ஒரு 4 மார்க் கொஸ்டின் எடுத்து வைக்கிறாங்க, சேர்த்து இந்தாப்பா ஒரு 7 மார்க் கொஸ்டின் எழுதுப்பா அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ண வரையும் சில கொஸ்டின் அப்படின்றது ரிப்பீட்டடா கேட்கறாங்க. அந்த கொஸ்டின் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நான் உங்களுக்கு இன்னைக்கு நடத்த போறேன். இதுக்கு இந்த கொஸ்டின் மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னா இதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க கொஸ்டின் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அது நீங்க படிக்கணும். ஓகேவா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ரிப்பீட்டடா கேட்கறாங்க. ஓகேவா? அதனால இந்த கொஸ்டின் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதை தாண்டி படிக்கணுமா அப்படின்னா படிக்கணும். ஓகேவா? பார்க்கலாமா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா நவீன அணிக்கொள்கையின் கோட்பாடுகளை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான வினா. அடிக்கடி என்ன பண்றாங்க, அடிக்கடி இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான வினா. இது படிக்காம தயவு செஞ்சு யாருமே எக்ஸாமுக்கு போயிடவே கூடாது. ஓகேவா? அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் பாருங்களேன். நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகளை எழுதுக அப்படின்னு ஒரு முக்கியமான கொஸ்டின். என்ன கேட்பாங்கன்னா நவீன அணுக்கொள்கையின் ஒரு முக்கியமான 3 கோட்பாடு எழுதுக, இல்ல ஒரு 4 கோட்பாடு எழுதுக அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. 4 மார்க் கொஸ்டின்ல கேட்கறாங்க அப்படின்னா, இல்ல 7 மார்க்ல கேட்கறாங்க அப்படின்னா இதுல ஒரு 5 பாயிண்ட் எழுதிட்டு ஒரு 2 மார்க் கொஸ்டின் இன்க்ளூட் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுங்கப்பா அப்படின்னு கேட்பாங்க. அதனால எவ்வளவு முக்கியம் அப்படின்னா மிக 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 முக்கியம். ஓகேவா? அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இது படிக்காம என்ன பண்ணக்கூடாது, நீங்க எக்ஸாமுக்கு போவே கூடாது. அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நீங்க முன்னாடியே படிச்சிருப்பீங்க ஐசோடோப்புகள் என்ன, ஐசோபார் என்ன, ஐசோடோன் என்ன அப்படின்ற மாதிரி படிச்சிருப்பீங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்க தெளிவா பாத்துக்கோங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, சார் என்னோட நோட்ஸ்ல இதே மாதிரி இல்ல சார் அப்படின்னு நீங்க சில பேர் கேட்கலாம். ஓகேவா? இதெல்லாம் என்ன அப்படின்னா கீ பாயிண்ட்ஸ் மட்டும் தான். உங்களோட நோட்ஸ்ல இதை விட பெட்டராகவும் இருக்கலாம், இல்ல இதை விட கம்மியா கூட இருக்கலாம். ஆனா இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இருக்கு அப்படின்னா இது நீங்க தெளிவா படிச்சுக்கலாம். பார்க்கலாமா? ஓகேப்பா. இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அப்படின்றது வரும். லைக் பண்ணாம யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. பார்க்கலாமா? அதே மாதிரி பிசிக்ஸ் வீடியோ யாராச்சும் பார்க்கல அப்படின்னா இதுக்கு முன்னாடி இயற்பியல்ல நான் வீடியோ அப்படின்றது போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி 7 மார்க் வினாக்கள் வீடியோஸ் அப்படின்றது போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ் செக் பண்ணி பாருங்க. அதுலயும் ஒரு முக்கியமான வினாக்கள் அப்படின்றது இருக்கு. குழி லென்ஸ் என்ன, குபி லென்ஸ் என்ன, ஒளியோட பண்புகள் என்ன அப்படின்றத நான் எக்ஸ்பெரிமெண்டா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ரொம்ப எளிமையா இருக்கும். ஓகேவா? ஓகே. அணு என்பது பிளக்கக்கூடியது. இது எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என பிரிக்கப்பட்டுள்ளது. பாருங்களேன். அணு அப்படின்றது பிளக்கக்கூடியது. ஒரு அணு அப்படின்றது என்னது? பிளக்கக்கூடியது. நம்ம ஸ்கூல்ல சொல்லுவாங்களா, ஒரு சாக் பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த சாக் பீஸ்ன்றது அணுவால் ஆயிருக்கும். அந்த உடைச்சோம் அப்படின்னா நிறைய அணுக்கள் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்ப அணு அப்படின்றது பிளக்கக்கூடியது. அணு அப்படின்றது என்னது? பிளக்கக்கூடியது. இது எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதை நீங்க தெளிவா எழுதணும். அணு அப்படின்றது என்னது? அதை பிளக்கக்கூடியது. அணு அப்படின்றது பிளக்க முடியும். அதுக்கப்புறம் அதுல எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படின்னு 3ஆ பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறம் ஐசோடோப்புகள் அப்படின்னு பாருங்களேன். ஒரே தனிமம் பாருங்களேன். குளோரின் இருக்கா, குளோரைட் இருக்கா பாருங்களேன். ஒரே தனிமத்தின் அணுக்கள், ஒரே தனிமத்தோட அணுக்கள் என்னது? 17 இருக்கா. அணு என்ன இருக்கு? 17 இருக்கு. வெவ்வேறு அணு நிறைகள், அணு நிறை என்ன இருக்கு? அதுல 35 இருக்கு, இதுல 37 இருக்கு. வெவ்வேறு அணு நிலைகளை பெற்றுள்ளதை என்ன சொல்றாங்க? ஐசோடோப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. என் கூட சேர்த்துனா ஒரே தனிமத்தின், ஒரே தனிமம் என்னது? குளோரின், குளோரைட். ஓகேவா? அப்ப Cl இருக்கா. அப்ப என்னது? அந்த தனிமம் அப்படின்றது மாறல, அதுதான் தனிமம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே தனிமத்தின் அணுக்கள் என்னது? அணு என்னது? 17 கரெக்டா இருக்கா? ஒரே தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு அணுநிறைகளை பெற்றுள்ளது என்பது எது? ஐசோடோப்புகள். அப்ப எடுத்துக்காட்டு என்னது? குளோரின் இருக்கு, கீழே 17 இருக்கா. புரியுதா? ஐசோடோப்புகள் அப்படின்றது. அப்ப எது மாறுது அப்படின்னா அணு நிறை மட்டும்தான் மாறுது. மேல இருக்கிறது என்ன சொல்றாங்க? அணு நிறை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அணு நிறை என்ன? இதுல 35 இருக்கு, இதுல 37 இருக்கு. அப்ப ஒரே தனிமத்தின் மாறாத அணுக்கள் மற்றும் அணு நிறைகள், அணு என்னது? அது மாறல. அணு நிறை என்ன பண்ணிருக்கு? அது மாறி இருக்கு. அந்த மாதிரி மாறி உள்ளது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐசோடோப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஐசோபார்கள் அப்படின்னா பாருங்களேன். வெவ்வேறு தனிமம். இது என்னது? ஆர்கான், இது கால்சியம். அப்ப ஆர்கான் கால்சியம்ல
வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள் ஒரே அணு நிறையை பெற்றுள்ளன. வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள் இதுல நம்ம அணு எண்கள் மாறுது, கீழே 18 20 அணு எண்கள் மாறுது. ஆனா அணு நிறை மாறி இருக்கா? இல்ல. ஆர்கான்லயும் 40 தான் இருக்கு, கால்சியத்திலும் 40 தான் இருக்கு. அப்ப வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள், வெவ்வேறு தனிமத்தின் வெவ்வேறு அணு எண்கள் ஒரே அணு நிறையை பெற்றுள்ளது என்னது? ஐசோபார்கள். ஓகேவா? எளிமையா உள்ளது, ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? புரியுதா எல்லாருக்கும்? அப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்றது புரியுதா? பாருங்க, அணு அப்படின்றது பிளக்கக்கூடியது. அது என்ன இருக்கு? புரோட்டான், நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான் அப்படின்றது மூணா பிரிச்சிருக்காங்க. அது வரிசையா தான் எழுதணும். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படின்னு மூணா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஐசோடோப்புகள். அதுக்கு அடுத்து பார்க்க போறது ஐசோபார்கள். ஐசோடோப்புகள் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஒரே தனிமத்தின் அணு எண்களை கொண்ட வெவ்வேறு அணு நிறைகளை பெற்றுள்ளது எது அப்படின்னா ஐசோடோப்புகள். அப்ப 17 குளோரைடு 35, 17 குளோரின் 37. ஓகேவா? இதை கரெக்டா எழுதணும். இந்த சைடு 17 வரணும், இந்த சைடு குளோரின் வரணும், இங்க 37 வரணும். இந்த மாதிரி எழுதணும், கரெக்டா எழுதணும். ஓகேவா? அடுத்து ஐசோபார்கள். வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள் ஒரே அணுநிறையை பெற்றுள்ளது என்னது? ஐசோபார்கள். செயற்கை மாற்று தனிமமாக்கல் முறை. அது என்ன சார் செயற்கை மாற்று தனிமமாக்கல் முறை அப்படின்னு பாருங்களேன். ஒரு அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு அணுவை இன்னொரு வகை அணுவா, இன்னொரு ஆற்றலா தான் மாற்ற முடியும். அப்ப அணு என்ன பண்ண முடியாது? ஒரு வகை ஆக்கவோ அழிக்கவும், ஒரு அணு என்ன பண்ண முடியாது? ஒரு புதுசா உருவாக்கவோ இல்ல அழிக்கவோ முடியாது. என்ன பண்ணலாம்? ஒரு வகை ஆற்றலை இன்னொரு வகை ஆற்றலா வேணா மாற்ற முடியும். அப்ப அணுவானது எளிய முழு எண்களின் விகிதத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அணு அப்படின்றது எளிமையா இருக்கணும், இல்ல முழு எண்களோட விகிதத்தில் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்ப நீங்க குளுக்கோஸ் எடுங்களேன். கார்பன் 6, ஹைட்ரஜன் 12, ஆக்சிஜன் 6. அப்ப CHO அப்படின்னு கிடைக்குது. இப்ப மீதி உள்ள இந்த கீழே இருக்க நம்பர்ல பாருங்களேன், 6 12 6. அப்ப 1 6 6, 2 12, 1 6 6. 1:2:1 அப்படின்ற விகிதத்துல இருக்கு. ஓகேவா? அணு என்பது வேதி வினையில் ஈடுபடும் மிகச்சிறிய துகள். அணு அப்படின்றது ஒரு வேதி வினை ஒன்று நிகழ்துன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஈடுபடக்கூடிய மிகச்சிறிய துகள் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அணு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அணுவின் நிறையிலிருந்து அதன் ஆற்றலை கணக்கிட முடியும். ஒரு அணுவோட நிறையிலிருந்து அதோட ஆற்றல் என்னன்றதை கணக்கிட முடியும். E = mc² அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னது? E = mc². புரியுதா? அப்ப நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகள் ரொம்ப 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 முக்கியம். ஈஸியா எழுதலாம். ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும், அசால்ட்டா எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். அணு அப்படின்றது பிளக்கக்கூடியது. அதுல எலக்ட்ரான் இருக்கு, புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறம் ஐசோடோப் என்ன, ஐசோபார் என்ன அப்படின்றத எழுதணும். ஐசோடோப்னா ஒண்ணும் இல்ல, என்னது? ஒரே தனிமத்தின் ஒரே அணுக்கள் கொண்ட வெவ்வேறு அணு நிறைகளை பெற்றுள்ளது இது ஐசோடோப்புகள். என்னது? 17 குளோரின் 35, 17 குளோரின் 37. அப்ப அணுநிறை மட்டும் மாறி இருக்கு. ஐசோபார்கள் அப்படின்னா அதுவும் பெருசா ஒண்ணும் இல்ல, வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள். வெவ்வேறு தனிமம் இருக்கு, ஆர்கான் இருக்கு, கால்சியம் இருக்கு. வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள் ஒரே அணு நிறையை பெற்றுள்ளது. மேல 40 40 ஒரே அணு நிறையை பெற்றுள்ளது ஐசோபார்கள். 18 ஆர்கான் 40, 20 கால்சியம் 40 அப்படின்றது இங்க எழுதணும். செயற்கை மாற்று தனிமமாக ஒரு அணுவை ஒரு வகை ஆற்றலை என்ன பண்ண முடியாது? ஒரு வகை அணு என்னதை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆனா ஒரு வகை அணுவை இன்னொரு வகை அணுவா வேணா மாத்தலாம். அது ஆற்றல சொல்லுவோம்ல, ஒரு வகை ஆற்றலை இன்னொரு வகை ஆற்றலா வேணா மாத்தலாம் அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப அது மாதிரி அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அணுவானது எளிய முழு எண்களோட விகிதத்துல இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அணுவானது எப்பயுமே எளிய இல்ல முழு எண்கள்ல இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. எடுத்துக்காட்டு நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா குளுக்கோஸ் பாக்குறோம். C6H12O6 அப்படின்றத பாக்குறோம். அதுல என்னது? C:H:O அப்படின்றத பிரிக்கிறோம். அப்ப 6 12 6ன்னு கிடைக்குது. 1:2:1 அப்படின்ற விதத்துல நமக்கு கிடைக்குது. அணு அப்படின்றது வேதிவினையில ஏற்படக்கூடிய மிகச்சிறிய துகளை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அணு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அணுவின் நிறையில இருந்து அதன் ஆற்றலை, ஒரு அணுவுல இருந்து அணுவோட நிறையில இருந்து அதோட ஆற்றலை நம்மளால கணக்கிட முடியும். அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா E = mc². புரியுதா? எல்லாருக்கும் இது புரியுதாப்பா? இது புரிஞ்சாதான் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேவா? நவீன அணுக்கொள்கை அடிக்கடி கேட்கறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வினா. இந்த கொஸ்டின் முடிச்சுட்டு என்ன பண்ணணும்? இதெல்லாம் நான் கொடுத்திருக்க முக்கியமான வினாக்கள் முடிச்சுட்டு என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ரா இருக்கிற கொஸ்டினை நீங்க படிக்கணும். கண்டிப்பா அதெல்லாம் படிக்காம என்ன பண்ணக்கூடாது? எக்ஸாமுக்கு நீங்க போகக்கூடாது. ரொம்ப முக்கியமான வினாக்கள் இதெல்லாம். ஓகேவா? நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடு என்னது? அணு என்பது பிளக்கக்கூடியது. அது என்ன இருக்கு? எலக்ட்ரான் இருக்கு, புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். ஐசோடோப் என்ன, ஐசோடோன் என்ன அப்படின்றத எழுதணும். சாரி, ஐசோடோப் ஐசோபார் அப்படின்றது என்ன எழுதணும்? அது என்னது? அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படின்ற பாயிண்ட் எழுதணும். அப்புறம் என்னது? அணுவானது எளிய வடிவமா தான் இருக்கும், அது முழு எண்களா தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு ஒரு குளுக்கோஸ் எழுதலாம், C6H12O6 அப்படின்றத அந்த ஃபார்முலா வச்சு நீங்க எழுதலாம். அணு அப்படின்றது வேதி வினையில் ஏற்படக்கூடிய மிகச்சிறிய துகளை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அணு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அணுவின் நிறையில இருந்து அதன் ஆற்றலை கணக்கிட முடியும். அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா E = mc² அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இந்த கொஸ்டின் எழுதிருவீங்களா? ரொம்ப முக்கியமான வினாக்கள். கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகம். எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள். ஓகேவா? எதிர்பார்க்கலாம். ஓகேவா?
என்ன பண்ணலாம், கண்டிப்பா வரதுக்கு சான்ஸ் அப்படின்றது அதிகமா இருக்கு. எதை வச்சு சார் சொல்றீங்க அப்படின்னா, நான் ப்ரீவியஸ் இயரா பார்த்த கொஸ்டின்ல அடிக்கடி இந்த கொஸ்டின் அப்படின்றது கேட்டுட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு வினா. ஓகேவா? அதனால கேட்டா கரெக்டா எழுதிடணும். ரைட்டா? பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாக்சைட் தாதுவை என்னது, பாக்சைட் தாதுவை தூய்மையாக்கும் போது என்னது, அதை சுத்திகரிக்கும் போது அதனுடன் சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH அப்படின்றது சோடியம் ஹைட்ராக்சைடு காரத்தை சேர்ப்பது. காரம் அப்படின்னு என்னது, பேஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அமிலம் அப்படின்னா ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நம்மளோட ரத்தத்துல என்ன இருக்கு, காரம் இருக்கு. ரைட்டா? அந்த மாதிரி நம்மளோட ரத்தத்துல என்ன இருக்கு, காரம் இருக்கு. பர்பஸ்ல என்ன இருக்கு, காரமா இருக்கு. நம்மளோட வாய்ப்பகுதி என்னது, அமிலம். அப்ப அமிலத்துல என்ன பண்றோம், பர்பஸ் வச்சு காரத்தை வச்சு தேய்க்கிறோம். அப்ப காரத்தை செய்யும் போது அங்க நடுநிலை கிடையாது. அப்ப சொல்லுமா, அப்ப அது என்ன சொல்றாங்க, பாக்சைடு தாதுவை நம்ம தூய்மைப்படுத்துறோம். தூய்மைப்படுத்தும் போது சோடியம் ஹைட்ராக்சைடு காரத்தை ஏன் சேர்க்கிறாங்க, என்னது, பாக்சைடு தாதுவை தூய்மைப்படுத்துறாங்க. அப்ப ஏன் அந்த இடத்துல வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு, அது என்னது, அது காரம். சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது ஒரு பேஸ். ஓகேவா? அப்ப இதை ஏன் சேர்க்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. பார்க்கலாமா? காரங்களை அலுமினியம் ஆக்சைடுடன் கரைய செய்வதன் மூலம் கரையாத மாசுக்கள் வடிகட்டப்பட்டு சோடியம் அலுமினேட் உருவாக்கப்படுகிறது. அப்ப காரம் இருக்குல்ல, அந்த காரங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அலுமினியம் ஆக்சைடு. ஓகேவா? அதாவது பாக்சைடு தாது. ஓகேவா? அதோடைய கரையை செய்வதன் மூலம் அதோட கரைய வைக்கிறாங்க. ஓகேவா? அப்ப என்ன பண்றாங்க, அதோட சேர்த்து கரைய வைக்கிறாங்க. அத மாதிரி கரைய வைக்கும் போது கரையாத மாசு இருக்குல்ல, என்ன பண்றாங்க, ரெண்டுத்தையும் கரைய வைக்கிறாங்க. அதுல கரையாத மாசு இருக்குல்ல, அந்த கசைட் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு வடிகட்டப்பட்டு சோடியம் அலுமினேட் அப்படின்றது உருவாக்கப்படுது. ஓகேவா? வடிகட்டப்பட்ட நீரை கொண்டு பாக்சைட்டின் தூய வடிவம் பிறப்பிக்கிறது. அந்த வடிகட்டினாங்களா நீர். ஓகேவா? கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஆனா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப வடிகட்டப்பட்ட நீர் இருக்குல்ல, அந்த நீரை கொண்டு பாக்சைடோட தூய வடிவம் அப்படின்றது பெறப்படுது. அதனால பாக்சைடு தாதுவை தூய்மையாக்கும் போது அதோட என்ன பண்றாங்க, NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்ற காரம் வந்து சேர்க்கிறாங்க. புரியுதா? என்ன பண்றாங்க அப்படின்றத மறுபடியும் பாருங்க. காரத்தோட அது அலுமினியம் ஆக்சைடு என்ன பண்றாங்க, கரையை செய்வதன் மூலம் அதோட என்ன பண்றாங்க அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடை கரையை செய்யறாங்க. அப்ப கரைக்கும் போது என்னது, கரையாத மாசு இருக்குல்ல, அது உள்ள கரைஞ்சிருச்சு. மீதி கரையாம கொஞ்சம் இருக்குல்ல, அந்த காரத்தோட என்ன பண்றாங்க, அலுமினியம் ஆக்சைடு கரைக்கும் போது அப்ப கரையாத மாசுகள் இருக்குல்ல, அது என்ன பண்ணுது அப்படின்னா வடிகட்டப்பட்டு சோடியம் அலுமினேட் அப்படின்றது உருவாக்கப்படுது. ஓகேவா? அது கரையாத மாசு வருதுல, கீழே வந்து தங்குதுல, என்ன பண்றோம் அப்படின்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம், அலுமினியம் ஆக்சைடோட கரையை செய்யறோம். ஓகேவா? என்ன பண்றோம், NaOH போட்டோம், சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டோம், அப்புறம் அலுமினியம் ஆக்சைடும் போட்டோம். ஓகேவா? அதுல என்ன பண்றோம், கரையை வைக்கிறோம். ஓகேவா? அப்ப கரையை செஞ்சதுக்கு அப்புறம் கரையாத மாசுகள் இருக்குல்ல, என்னது, கரையாத மாசுகள் என்ன பண்ணுது அப்படின்னா கீழே வந்து தங்குது. ஓகேவா? சும்மா எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இப்ப கரையும் போது ஃபுல்லா கரைஞ்சிருச்சு. ஓகேவா? கரைஞ்சிட்டு கீழே என்ன பண்ணுது அப்படின்னா கீழே வந்து தங்குது. ஓகேவா? அந்த என்ன தங்குது அப்படின்னா சோடியம் அலுமினேட் வந்து உருவாக்கப்படுது. வடிகட்டப்பட்ட நீர் இருக்குல்ல, இந்த வடிகட்டப்பட்ட நீரை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா அதோட அலுமினியம் ஆக்சைடோட தூய வடிவம் அப்படின்றது பெறப்படுது. ஓகேவா? சோடியம் அலுமினேட்டோட தூய வடிவம் அப்படின்றது பெறப்படுது. இது பாக்சைடு தாதுவை தூய்மையாக்கும் போது அதோட என்னது, சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது காரம் சேர்க்கப்படுது. புரியுதா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் கிளியர் ஆகுதா? ஓகேப்பா. பாருங்களேன், பாக்சைடு தாது அதை சேர்த்துட்டு அதோட என்ன பண்றாங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு காரத்தை வந்து சேர்க்கிறாங்க. அதை 150 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில சூடுபடுத்துறாங்க. அது மாதிரி சூடுபடுத்தும் போது என்ன கிடைக்குது அப்படின்னா சோடியம் மெட்டா அலுமினேட் கிடைக்குது, பிளஸ் நீர் அப்படின்றது கிடைக்குது. ஓகேவா? 2NaAlO2 அப்படின்றது என்னது, சோடியம் மெட்டா அலுமினேட் அப்படின்றது கிடைக்குது. அது மூலமா ஒரு நீர் மூலக்கூறு அப்படின்றதும் கிடைக்குது. அதுக்கப்புறம் சோடியம் மெட்டா அலுமினேட்டோட 2 மூலக்கூறு நீரை சேர்க்கிறோம். அப்ப அலுமினியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது கிடைக்குது. அதுக்கு என்ன கிடைக்குது, NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு. அது சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது கிடைக்குது. ஓகேவா? அப்ப நல்லா பாருங்க, சோடியம் மெட்டா அலுமினேட்டோட என்ன பண்றாங்க, 2 மூலக்கூறு நீரை சேர்க்கிறாங்க. அப்படி நீரை சேர்க்கும் போது என்னது, அதுல அலுமினியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது கிடைக்குது. அது மூலமா என்னது, சோடியம் ஹைட்ராக்சைடு தனியா பிரிஞ்சு வந்துருது. அதுக்கப்புறம் அலுமினியம் ஹைட்ராக்சைடு என்ன பண்றாங்க, 1000 டிகிரி செல்சியஸ்ல வெப்பப்படுத்துறாங்க. அப்ப அப்படின்னா கிடைக்குது, அலுமினா கிடைக்குது, அப்புறம் கொஞ்சோண்டு நீர் கிடைக்குது. ஓகேவா? அப்ப பாக்சைடு தாதுவை தூய்மையாக்கும் போது அதோட ஏன் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கிறாங்க அப்படின்னா எழுத தெரியணும். ஏன் அப்படின்றத இந்த காரணத்தை வச்சு எழுத தெரியணும். புரியுதா? கடைசி என்ன கிடைக்குது, அலுமினா பிளஸ் நீர் அப்படின்றது கிடைக்குது. புரியுதா எல்லாருக்கும்? கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். ஒரு 2-3 வாட்டி படிச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் தடவை பார்க்கும்போது என்னது, எல்லாமே வந்து ஒரு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும். இப்பதான் நீங்க புக் எடுத்து வச்சு படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா ஒரு 2-3 வாட்டி ஒரு கொஸ்டின் வந்து திரும்ப திரும்ப படிக்கும்போது என்ன ஆகும், அதோட நுண்புலங்கள் வந்து நமக்கு புலப்படும். ஓகேவா? ஓ இதுதானா, ஓ இதுதான் சேர்க்கிறாங்களா, எண்ணெயை உகச்சது உள்ள வந்து கலந்து அடிச்சு விடுறாங்களா அப்படின்றது ஃபர்ஸ்ட் தடவை படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் போக போக ஈஸியா இருக்கும். புரியுதா? இப்ப பாக்சைடு தாதுவை தூய்மையாக்கும் போது என்ன பண்றாங்க, அதோட சோடியம் ஹைட்ராக்சைடு காரத்தை வந்து சேர்க்கிறாங்க. புரியுதா? அப்படி எல்லாம் முடிச்சது நமக்கு என்ன கிடைக்குது, 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பப்படுத்தும் போது அலுமினா கிடைக்குது.
ஓகேவா, Al2O3 அப்படின்ற அலுமினா அப்படின்றது கிடைக்குது, பிளஸ் 3 மூலக்கூறு நீர் அப்படின்றது வெளியேறுது. சரியா, எழுதிருக்கீங்களா அந்த கொஸ்டினே வந்தா? ஒரு முக்கியமான ஒரு வினாதான். ஓகேவா, அடுத்து பாருங்களேன், அலுமினா மற்றும் கிரையோலைட்டுகளுடன் இன்னும் ஒரு பொருள் மின்பகுதியுடன் சேர்க்கப்பட்டு அலுமினியம் பிரிக்கப்படுகிறது. அது என்ன, எந்த பொருளை சேர்க்கிறாங்க அப்படின்னு கேட்கறாங்க. அது எந்த பொருள் அப்படின்னா ப்ளூ ஸ்பார் அப்படின்னா ஒரு வேறு பொருள் தான் சேர்க்கிறாங்க. எந்த பொருளை சேர்க்கிறாங்க, அலுமினியம் பிரிக்க உதவுறது அப்படின்னா ப்ளூ ஸ்பார் அப்படின்றது. ஓகேவா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மின்பகுளியின் உருகு வெப்பநிலையை குறிப்பது. அதோட உருகு வெப்பநிலை இருக்குல்ல, அதை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ளூ ஸ்பார் அப்படின்ற ஒரு பொருளை சேர்க்கிறாங்க. புரியுதா, ஏன் வந்து இதை சேர்க்கிறாங்க அப்படின்றது, ப்ளூ ஸ்பார் அப்படின்ற ஒரு பொருளை சேர்க்கிறாங்க. ஏன் அப்படின்னா மின்பகுளியில உருகு வெப்பநிலையை குறைக்கணும், மின்பகுளியில உருகு வெப்பநிலையை குறைக்கணும் அப்படின்ற காரணத்தினால என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ளூ ஸ்பார் அப்படின்ற ஒரு பொருளை சேர்க்கிறாங்க. புரியுதா, ஏன் இது இங்க வருது அப்படின்றது. பாக்சி தாதுவை தூய்மையாக்கும் போது சோடியம் ஹைட்ராக்சைடு ஏன் சேர்க்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அலுமினா பிரிக்கும் போது என்ன பண்ணிருக்காங்க, அதுல எந்த பொருளை சேர்க்கிறாங்க அப்படின்னு கேட்கறாங்க, ப்ளூ ஸ்பார். ஏன் அப்படின்னா உருகு நிலையை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ப்ளூ ஸ்பார் அப்படின்ற பொருளையும் சேர்க்கிறாங்க. புரியுதா, எல்லாருக்கும் இந்த பாயிண்ட் புரியுதாப்பா? ரொம்ப ஒரு முக்கியமான வினா, கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்பவே அதிகம். ரைட்டா, இந்த கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியம். சரியா, அடுத்து ஊது உலையில் உருக்கி பிரித்தலை விளக்குக அப்படின்னு கேட்கறாங்க. ஊது உலையில உருக்கி பிரித்தல் அப்படின்றது கேட்கறாங்க. பெருசா அந்த கொஸ்டின் பெருசா கேட்டது இல்ல, ஆனா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, ரொம்ப ஒரு முக்கியமான வினா. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஊது உலையில் உருக்கி பிரித்தல் அப்படின்றத ஃபர்ஸ்ட் டாபிக்கா பண்ணும். படம் வரையணுமா சார்னா படம் வரையணும். இது வறுக்கப்பட்ட உலோக ஆக்சைடு உருகிய உலோகமாக குறைக்கும் செயல்முறையாகும். இது என்ன பண்ணிருக்காங்க, வறுக்கப்பட்ட உலோக ஆக்சைடை, என்னது வறுக்கப்பட்ட உலோக ஆக்சைடை உருகிய உலோகமாக குறைக்கும் செயல்முறை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஊது உலையில உருக்கி பிரித்தல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, வறுக்குறாங்க. இது வறுக்கப்பட்ட, என்னது வறுக்கப்பட்ட உலோக ஆக்சைடு, என்னது உலோக ஆக்சைடை உருகிய நிலையில குறிக்கும் முறை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஊது உலை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, இது வந்து ஒளி எழுப்பும் பகுதி. ஓகேவா, கொஞ்சம் தெரியாம இருக்கலாம், கொஞ்சம் பாருங்க. இது என்னது, வெப்ப வாயுக்கள். இது வந்து வெப்ப வாயுக்கள். கசடு வெளியிடும் பகுதி, இரும்பு வெளியாகும் பகுதி. இது வந்து இரும்பு, தாது, கல்கரி மற்றும் சுட்ட சுண்ணாம்பு, வெப்ப காற்று வெளியேற்றும் குழாய். இவங்க புக்ல இருக்கும். ஓகேவா, பாத்தீங்க அப்படின்னா தெரியும். ஊது உலையில் இரும்பை உருக்கி பிரித்தல். ஊது உலையில இரும்பு எப்படி உருக்கி பிரிக்கிறாங்க அப்படின்றத பாருங்களேன். வறுக்கப்பட்ட தாது, கல்கரி, சுண்ணாம்புக்கள் இவற்றை 8:4:1 என்ற விதத்துல எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, வறுக்கப்பட்ட தாது, அந்த தாது இருக்கா, ஃபர்ஸ்ட் அந்த வறுக்கப்பட்ட தாது எடுத்துக்கிறாங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா, அதுக்கப்புறம் கல்கரி, அதுக்கப்புறம் சுண்ணாம்பு. 3 விஷயம் என்னது, வறுக்கப்பட்ட தாது, கல்கரி, சுண்ணாம்புக்கள், இது 3த்தையும் எடுத்து 8:4:1 அப்படின்ற விதத்துல எடுத்துக்கிறாங்க. அப்ப வறுக்கப்பட்ட தாது அப்படின்றது 8% இருக்கு, 8 பங்கு இருக்கு. கல்கரி அப்படின்றது 4 பங்கு இருக்கு. சுண்ணாம்புக்கள் அப்படின்றது 1 பங்கு இருக்கு. இந்த விதத்துல எடுத்துக்கிறாங்க. இந்த விதத்துல எடுத்து அது என்ன பண்றாங்க, உலையில 3 முக்கிய பகுதிகள் இருக்கு. ஓகேவா, உலையில என்ன பண்ணுது, 3 முக்கிய பகுதி இருக்கு. அது என்னென்ன பகுதி அப்படின்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கீழ் பகுதி, அதுதான் வந்து எரிநிலை மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்களேன், நடுப்பகுதியை வந்து உருக்கு நிலை மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா மேல் பகுதி ஒடுக்கு மண்டலம் அப்படின்னு இருக்கு. அப்ப 3 பகுதி இருக்கு. 3 பகுதியை என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த உலையில இருந்து பிரிச்சு என்ன பண்ண போறோம், நம்ம இரும்பை வந்து வெளில எடுக்க போறோம். பார்க்கலாமா, எப்படி வந்து எடுக்கிறாங்க அப்படின்றது, இரும்பு எப்படி வந்து உருக்கி பிரிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் கீழ் பகுதியில் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வெப்பநிலை 1500 டிகிரி செல்சியஸ் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, கெமிஸ்ட்ரி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா, வெப்பநிலை என்ன பண்றாங்க, சூடுபடுத்தும் போது 1500 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில என்ன பண்றாங்க, வெப்பப்படுத்துறாங்க. வெப்ப காற்றுடன் தாதுக்களை சேர்க்கும் போது ஆக்சிஜன் இருந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறுது. என்னது, வெப்ப காற்றோட தாதுக்களை வந்து என்ன பண்றாங்க, சேர்க்கும் போது ஆக்சிஜனோட இருந்து என்ன பண்ணுது, அது கார்பன் டை ஆக்சைடா மாறுது. புரியுதா, என்ன பண்ணுது, ஆக்சிஜனோட இருந்து அது கார்பன் டை ஆக்சைடா மாறுது. அப்ப கார்பன் பிளஸ் ஆக்சைடு 1500 டிகிரி செல்சியஸ் வெப்பப்படுத்தும் போது என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடா மாறி வெப்ப ஆற்றலை வெளியிடுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியுதா, கீழ்பகுதி எரிநிலை மண்டலம் ரொம்ப முக்கியம். கீழ்பகுதி என்னது, அது எரிநிலை மண்டலம். இந்த பாயிண்ட் ரொம்ப முறியணும். ஓகேவா, வெப்பநிலை என்ன பண்றாங்க 1500 டிகிரி செல்சியஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா வெப்பநிலை ஏற்படுத்துறாங்க. அப்படி ஏற்படுத்தும் போது கார்பன் பிளஸ் ஆக்சைடு அப்படின்றத என்ன பண்றாங்க 1500 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில வெப்பப்படுத்துறாங்க. அப்படி வெப்பப்படுத்தும் போது கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வெப்ப ஆற்றல் அப்படின்றது வெளியேறுது. இது என்னது, கீழ்நிலை கீழ்பகுதி, அதுதான் வந்து எரிநிலை மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. கீழ்பகுதி என்ன சொல்றாங்க அப்படின்னா எரிநிலை மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா, ஊது உலையில உருக்கி பிரித்தல் விளக்குக அப்படின்றது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஊது உலையில உருக்கி பிரித்தல், அதுல வறுக்கப்பட்ட உலோக ஆக்சைடு என்ன பண்றாங்க, உரிய உலோகமாக குறிக்கும் செயல்முறை தான் உருக்கி பிரித்தல் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது, ஊது உலையில இரும்பு உருக்கி பிரிக்கிறாங்க. அதுக்கு இரும்பு உருக்கி பிரிக்கிறதுக்கு 3 பொருள் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னது, வறுக்கப்பட்ட தாது, அதுக்கு அடுத்து கல்கரி, அதுக்கு அடுத்து என்னது சுண்ணாம்புக்கள், அதை 8:4:1 அப்படின்ற விதத்துல பிரிச்சுக்கிறாங்க.
அப்ப ஊது உலையில 3 விஷயம் இருக்கு. 3 விஷயத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கீழ்ப்பகுதி, அதை எரிநிலை மண்டலம் அப்படின்றாங்க. இந்த படத்தை நீங்க பக்கத்துல போடணும். பக்கத்துல போட்டு உங்களோட புக்ல இருக்கும். ஒரு வாட்டி நல்லா ஜஸ்ட் நல்லா தெளிவா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த படத்தை நீங்க போடணும். போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பிரிக்கிறோம். கீழ்ப்பகுதி அப்படின்றது எரிநிலை மண்டலம். அதனால வெப்பநிலை அப்படின்றது 1500 டிகிரி செல்சியஸ்ல வைக்கிறோம். கார்பன் பிளஸ் ஆக்சைடு சேர்க்கும் போது கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வெப்பநிலை ஆற்றல் அப்படின்றது கிடைக்குது. இது போட்டு என்ன பண்ணணும் 1500 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வெப்பப்படுத்துறோம். புரியுதா? இப்படி சேர்க்கும் போது என்னது வெப்ப காத்தோட தாதுக்களை சேர்க்கும் போது வெப்ப காற்றோட அந்த தாதுக்களை சேர்க்கும் போது ஆக்சிஜனோட சேர்ந்து என்ன பண்ணுது கார்பன் டை ஆக்சைடு வெளிவிடுது. புரியுதா? கீழ்ப்பகுதி எரிநிலை மண்டலம் புரியுதா? அதுக்கு அடுத்து பாருங்க நடுப்பகுதி உருக்கு மண்டலம் உருக்கு நிலை மண்டலம். அதுல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்களேன். இப்பகுதி 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ளது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க 1500, இந்த வாட்டி என்ன பண்ணாங்க 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கார்பனை சேர்க்கிறாங்க. ஒரு கார்பனை சேர்த்து 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில வெப்பப்படுத்துறாங்க. அப்படி சேர்க்கும் போது 2 கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது கிடைக்குது. ஓகேவா? கார்பன் ஆக்சைடு அப்படின்றது கிடைக்குது. அப்படி கேட்கும்போது வெப்ப ஆற்றல் மறுபடியும் வெளியேறுது. ஓகேவா? அடுத்து கால்சியம் கார்பனேட் என்ன பண்றாங்க அடுத்து நம்ம நினைக்கிறாங்க கால்சியம் கார்பனேட்டை மறுபடியும் 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில சூடுபடுத்தும் போது சுட்ட சுண்ணாம்பு கிடைக்குது. CaO அப்படின்னு என்னது சுட்ட சுண்ணாம்பு தான் என்ன சொல்றாங்க CaO அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் என்ன பண்ணுது கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது பிளஸ் வெப்ப ஆற்றல் அப்படின்றது கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க மேற்பகுதியில ஒடுக்கு மண்டலம் அங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்களேன். இந்த பகுதியில 400 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில இருக்குது. அப்ப சேர்க்கும் போது என்னது ஃபெரிக் ஆக்சைடு பிளஸ் 3 கார்பன் ஆக்சைடு சேர்க்கும் போது என்னது 400 டிகிரி செல்சியஸ் வெப்பப்படுத்தும் போது இரும்பு கிடைச்சிருது. Fe அப்படின்னா என்னது இரும்பு கிடைச்சதுக்கு அப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்கு கார்பன் டை ஆக்சைடுன்றது 3 கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது தனியா பிரிஞ்சு வருது. புரியுதா? எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்றது அப்ப பாருங்க. கசடை நீக்கிய பிறகு கசடு அப்படின்னா ஒண்ணும் இல்ல அந்த மீதி உள்ள கடைசியா வந்து தங்குதல் அதான் கசடு அப்படின்னு சொல்லுவாங்க. கசடை நீக்கிய பிறகு உருகிய இரும்பானது உலையின் அடியில் சேகரிக்கப்படுகிறது. உலையோட அடியில் என்ன பண்றாங்க அந்த சேகரிக்கப்படுது. இவ்விருந்து மீண்டும் முறுக்கப்பட்டு பலவித அச்சுகளில் வார்க்கப்படுவதால் இது வார்ப்பிரும்பு எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? புரியுதா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன சார் இது என்னென்னமோ சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு 2-3 தடவை நீங்க படிக்கணும் உங்களுக்கு எளிமையா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் 1500, ரெண்டாவது 1000, மறுபடியும் 400 டிகிரி செல்சியஸ் வெப்பப்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் கார்பன் பிளஸ் ஆக்சைடு சேர்க்கிறாங்க. கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது பிளஸ் வெப்ப ஆற்றல் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து CaO கிடைக்குது. அவர் வந்து கால்சியம் கார்பனேட் வெப்பப்படுத்துறாங்க. அப்படின்ற மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க அடுத்தடுத்து நீங்களா படிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் தடவை படிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் தடவை வந்து கெமிஸ்ட்ரி வந்து பாக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு படிக்க ஈஸியா இருக்கும். ஒரு 2 தடவை இல்ல ஒரு 3 தடவை படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையா இருக்கும். ஒரு வாட்டி எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னும் எளிமையா இருக்கும். ஓகேவா? ரொம்ப ஒரு எளிமையான ஒரு வினா தான். ரொம்ப கவலைலாம் பட தேவையில்லை. ஓகேவா? 2-3 வாட்டி படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா மனப்பாடம் ஆயிரும். சரியா? ஊது உலையில் உருக்கி பிரித்தலை விளக்குக அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான வினா. ஈஸியான ஒரு வினா. கண்டிப்பா வந்து படிச்சுட்டு போயிடணும். ஓகேவா? இது படிக்காம போக கூடாது. ரொம்ப ஒரு எளிமையான வினா. ஓகேவா? இந்த படம் கண்டிப்பா போடணும். படம் போடணுமா சார் அப்படின்னா படம் கண்டிப்பா போடணும். ஓகேவா? இது வந்து நீங்க இந்த பிக்சர் அப்படின்றது அழகா வரையணும். வரைஞ்சு என்ன பண்ணணும் இது எழுதணும். ஓகேவா? ஆனா இந்த கொஸ்டின் வந்து 2 கொஸ்டின் பேப்பர்ல தான் கேட்டிருந்தாங்க. பெருசா அதிகமா ரிப்பீட் ஆனதில்ல. ஆனா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் வந்து அனலைசிஸ் பண்ண வரையும் என்ன அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்டாலும் அந்த கொஸ்டின் நான் எடுத்து வச்சிட்டேன். ஓகேவா? ஒரு கொஸ்டின் ஒரு வாட்டி எக்ஸாம்ல கேட்டிருந்தாலும் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த ஒரு கொஸ்டின் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அது தேவையில்லை அப்படின்றதெல்லாம் யோசிக்கல. அந்த கொஸ்டின் நீங்க படிங்க அப்படின்றது எடுத்து வச்சிருக்கேன். ஒருவேளை கேட்டுட்டா அப்படின்றதுனால என்ன பண்ணிருக்கேன் அந்த கொஸ்டின் எடுத்து வச்சிட்டேன். ஓகேவா? அப்ப ஊது உலையில் உருக்கி பிரித்தலை விளக்குக அப்படின்னா ஊது உலையில் உருக்கி பிரித்தல், ஊது உலையில் இரும்பை உருக்கி பிரித்தல், கீழ்ப்பகுதி என்னது எரிநிலை மண்டலம், அதுக்கடுத்து என்னது நடுப்பகுதி உருக்குநிலை மண்டலம், அப்புறம் மேல் பகுதி என்ன இருக்கு அப்படின்னா ஒடுக்குநிலை மண்டலம் அப்படின்றத 3 போடணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் கார்பனையும் ஆக்சைடையும் வந்து 1500 டிகிரி செல்சியஸ் வெப்பப்படுத்துறோம். அப்ப வெப்பப்படுத்தும் போது கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது பிளஸ் வெப்ப ஆற்றல் அப்படின்றது கிடைக்குது. அப்புறம் வந்து உருக்குநிலை மண்டலம் நடுப்பகுதியில் என்ன பண்றோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு ஒரு கார்பனை சேர்க்கும் போது கால்சியம் கார்பனேட் சுட்ட சுண்ணாம்பு அப்படின்றது கிடைக்குது பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வெப்ப ஆற்றல் அப்படின்றது கிடைக்குது. ஓகேவா? அடுத்து சுட்ட சுண்ணாம்போட சிலிக்கான் ஆக்சைடு சேர்க்கும்போது கால்சியம் சிலிக்கானேட் அப்படின்றது கிடைக்குது. அப்புறம் மேற்பகுதி ஒடுக்கு மண்டலத்தை சேர்க்கும்போது Fe2O3 பிளஸ் 3CO அப்படின்னு சேர்க்கும்போது 400 டிகிரி செல்சியஸ்ல வெப்பப்படுத்துறோம். அப்படி சேர்க்கும்போது 2 Fe பிளஸ் 3 கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது கிடைக்குது. ஓகேவா? இதுல கசரை நீக்கிறோம். என்ன பண்றோம் கசரை நீக்கினதுக்கு அப்புறம் அந்த உருகி வச்சிருக்கோம்ல இரும்பு அதை என்ன பண்றோம் அப்படின்னா உலையோட அடியில சேகரிக்கப்படுது. அந்த சேகரிச்ச இதை என்ன பண்றாங்க மீண்டும் உருக்குறாங்க. இதை என்ன பண்றாங்க மீண்டும் உருக்கி பலவித அச்சுகளில் வார்க்கப்படுது. இதை தானே சொல்றாங்கன்னா வார்ப்பிரும்பு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஈஸியா இருக்கா? எளிமையா இருக்கா? புரியுதா? ஊது உலையில் உருக்கி பிரித்தல் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். சரியா? இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அலுமினா இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. ரொம்ப முக்கியம். இதை படிக்காம போயிடவே போயிடாதீங்க. ஓகேவா? நவீன அணுக்குழுக்கின் கோட்பாடுகள் எழுதுக அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா?
இல்ல நவீன அணுக்கொள்கையின் மூணு பகுதியில் எழுதுக, 3 பாகங்கள் எழுதுக அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நீங்க எழுதணும். சரியா? ஓகே. அடுத்து தெவிட்டிய கரைசல் அல்லது தெவிட்டாகாத கரைசல் அப்படின்னு என்னன்னு கேக்குறாங்க. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க. தெவிட்டிய கரைசல் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் இப்ப எடுத்துப்போம். இந்த கிளாஸ்ல என்ன பண்றோம் அப்படின்னா சூடுபடுத்துறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன பண்றோம் அப்படின்னா சூடுபடுத்துறேன். என்னது? ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில மேலும் கரைபொருளை கரைக்க இயலாது. என்ன பண்றேன்? ஒரு கரைசல் சேர்த்துட்டேன். என்னது? மேலும் என்ன பண்ண முடியல? கரைபொருளை சேர்க்க முடியல. அந்த மாதிரி சேர்க்க முடியாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா தெவிட்டிய கரைசல். தெவிட்டினா என்னது? எனக்கு தவட்டிடுச்சு, என்னால அதுக்கு மேல சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லுவோம்ல. அது என்னது? அந்த கரைசல் இதுக்கு மேல அந்த இடத்துல கரையாது. அதோட கரைபொருள் அப்படின்றது முறிஞ்சிருச்சு. அப்ப பாருங்க 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில, அதாவது 25 டிகிரி செல்சியஸ்ல 100 கிராம் நீர்ல இந்த தண்ணி வந்து 100 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோம். ஓகேவா? இந்த தண்ணி வந்து 100 கிராம் இருக்கு. இதுல 36 கிராம் சோடியம் குளோரைடை வந்து சேர்க்கிறோம். இல்ல என்ன பண்றோம்? 36 கிராம் சோடியம் குளோரைடை சேர்க்கிறோம். அப்படி சேர்க்கும் போது என்னது? அது என்னதான் நீங்க கலந்தாலும் அதுக்கப்புறம் என்னது? ஒரு ஸ்டேஜுக்கு மேல கரையாது. அந்த மாதிரி கரையாது என்னது? அதுதான் தெவிட்டிய கரைசல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட நிலையில் மேலும் கரைபொருளை கரைக்க இயலாத நிலை, அதுதானே சொல்றாங்க. அதுதான் தெவிட்டிய கரைசல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான எடுத்துக்காட்டுனா 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில 100 கிராம் நீர். இந்த எத்தனை கிராம்? 100 கிராம் நீர்ல 36 கிராம் சோடியம் குளோரைடு சேர்க்கும் போது என்னது கிடைக்குது? அந்த இடத்துல தெவிட்டிய கரைசல் அப்படின்றது கிடைக்குது. அதுபோல தெவிட்டாத கரைசல் அப்படின்றது என்னன்னு பாருங்களேன். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் இது அடுப்பா சார், இது நெருப்பா சார் அப்படின்னு கேட்காதீங்க. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் தெவிட்டிய கரைசலை விட குறைவான கரைபொருளை கொண்ட கரைசல் தெவிட்டாத கரைசல். ஓகேவா? அப்ப தெவிட்டிய கரைசலோட கம்மியா இருக்கு அப்படின்னா அது தெவிட்டாத கரைசல் தானே. பாருங்க, ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் தெவிட்டிய கரைசலை விட என்னது? ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல தெவிட்டிய கரைசலை விட குறைவான கரைபொருள் என்னது? அதை விட குறைவான கரைபொருள் இருக்கு. அப்ப இது என்னது? ஆட்டோமேட்டிக்கா தெவிட்டாத கரைசல் தான். அப்ப 25 டிகிரி செல்சியஸ்ல 100 கிராம் நீர்ல 36 கிராம் சோடியம் குளோரைடை விட குறைவாக கொண்ட கரைசல் என்னது? என்னது? 36 கிராமையும் சேர்த்துட்டோம். அதனால அது தெவிட்டிடுச்சு. என்ன பண்றோம்? அதை விட கம்மியா, குறைவா, இந்த வார்த்தை முக்கியம். குறைவாக இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா? குறைவாக கொண்ட கரைசல் என்னது? தெவிட்டாத கரைசல். அடிக்கடி கேட்கறாங்க இந்த கொஸ்டின், கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? தெவிட்டிய கரைசல் என்ன, தெவிட்டாத கரைசல் அப்படின்னா என்ன அப்படின்றத கேட்பாங்க. ரொம்ப ஒரு எளிமையான வினா. எடுத்துக்காட்டு எழுதணுமானா கண்டிப்பா எழுதணும். ஓகேவா? எடுத்துக்காட்டு எழுதாம இந்த கொஸ்டின் எழுதக்கூடாது. ரொம்ப ஒரு முக்கியமான வினா. எடுத்துக்காட்டு கண்டிப்பா எழுதணும். சரியா? அப்ப தெவிட்டிய கரைசல்னா என்ன, தெவிட்டாத கரைசல்னா என்ன? அப்ப தெவிட்டிய கரைசல் அப்படின்றது என்னது? ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில மேலும் கரைபொருளை கரைக்க இயலாத கரைசல் தான் சொல்றாங்க தெவிட்டிய கரைசல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 25 டிகிரி செல்சியஸ்ல 100 கிராம் தண்ணி, அதுல 36 கிராம் சோடியம் குளோரைடை கொண்ட கரைசல் தானே சொல்றாங்க தெவிட்டிய கரைசல் அப்படின்னு சொல்றாங்க. தெவிட்டாத கரைசல் அப்படின்னு என்ன பாருங்களேன். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில தெவிட்டிய கரைசலை விட குறைவான கரைபொருள் இருக்கு அப்படின்னா அது தெவிட்டாத கரைசல். புரியுதா? என்ன சார் தெவிட்டாதன்றீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டா ஈஸி. புரியுதா? ஓகேப்பா. அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்களேன். 25 டிகிரி செல்சியஸ் எத்தனை டிகிரி செல்சியஸ் அப்படின்னா 25 டிகிரி செல்சியஸ். 25 டிகிரி செல்சியஸ்ல என்ன பண்றோம் அப்படின்னா 100 கிராம் தண்ணி, அதே 100 கிராம் தண்ணி. இப்ப என்ன பண்றாங்கன்னா 36 கிராம் சோடியம் குளோரைடு, 36 கிராம் சோடியம் குளோரைடை விட குறைவாக, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓகேவா? மாத்தி எழுதிட்டீங்க அப்படின்னா மார்க் போட மாட்டாங்க. குறைவாக கொண்ட கரைசல் என்ன சொல்றாங்க? தெவிட்டாத கரைசல். புரியுதா? ஓகே. டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரீகேப் அப்படின்றது பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து மெக்னீசியம் சல்பேட் 7 மூலக்கூறு நீர் உப்பை வெப்பப்படுத்தும் போது என்ன நிகழ்கிறது? சரியான வேதி சமன்பாட்டை எழுதுக அப்படின்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா மெக்னீசியம் சல்பேட் ஹெப்பா ஹைட்ரேட். ஓகேவா? 7 அப்படின்னா ஹெப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 7 அப்படின்னா ஹெப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 5 அப்படின்னா பென்டா அப்படின்லாம் சொல்லுவோம். ஓகேவா? அது நீங்க கெமிஸ்ட்ரியில படிக்கும் போது உங்களுக்கு வரும். ஓகேவா? அப்ப மெக்னீசியம் சல்பேட்டோட ஹெப்பா ஹைட்ரேட் படிக்கத்த மெதுவாக வெப்பப்படுத்தும் போது என்ன பண்ணல? ஸ்பீடா வெப்பப்படுத்தல, ரொம்ப ஸ்லோவா இல்ல, என்னது? மெதுவா வெப்பப்படுத்தும் போது 7 நீர் மூலக்கூறுகளை இழந்து நீரற்ற மெக்னீசியம் சல்பேட்டாக மாறுகிறது. அப்ப இந்த நீரற்ற மெக்னீசியம் நம்ம வெப்பப்படுத்தும் போது என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா அந்த தண்ணின்றது ஆவியாகுமா? அப்ப வெப்பப்படுத்தும் போது என்னது? அந்த தண்ணி அப்படின்றது வெளியேறுது. அப்ப வெளியேற்றும் போது நீரற்ற மெக்னீசியம் சல்பேட்டாக மாறுது. அப்ப மெக்னீசியம் சல்பேட் ஹெப்பா ஹைட்ரேட் என்ன பண்றாங்க? வெப்பப்படுத்துறாங்க. வெப்பப்படுத்தி உடனே என்ன பண்றாங்க? குளிர்விக்கிறாங்க. அப்படி குளிர்விக்கும் போது நீரற்ற, ஓகேவா, தண்ணி இல்லாத மெக்னீசியம் சல்பேட் பிளஸ் 7 மூலக்கூறு நீர் அப்படின்றது பிரிஞ்சு வந்துருது. புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறாங்க? இதை ஒரு ஃபார்முலா அவங்களே கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஆன்சர் அப்படின்றது பண்ண போறோம். ரொம்ப ஒரு எளிமையா தான் இருக்கு போது. நீங்க நினைக்கிற மாதிரி நம்மளா எழுதணுமா சார்னா அப்படிலாம் இல்ல. ஓகேவா? அதிலே கொடுத்துட்டாங்க, நம்ம அதை வச்சு ஆன்சர் பண்ணா போதும். ரொம்ப எளிமையா தான் இருக்கும். புரியுதா? மெக்னீசியம் சல்பேட் 7 மூலக்கூறு நீர். ஓகேவா? உப்பை வெப்பப்படுத்தும் போது என்ன நிகழ்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா? என்ன நிகழ்வு அப்படின்னா தண்ணி அப்படின்றது வெளியேறுது மெதுவா வெப்பப்படுத்தும் போது. ஓகேவா?
மெதுவாக அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? மெக்னீசியம் சல்பேட் ஹெப்பா ஹைட்ரேட் என்ன பண்றோம், அந்த படிகத்தை மெதுவா அந்த கொஞ்சோண்டு ஃபிளேம்ல வச்சு என்ன பண்றோம், அதை வெப்பப்படுத்துறோம். அப்படி வெப்பப்படுத்தும் போது 7 நீர் மூலக்கூறுகள், ஓகேவா? என்னது 7 நீர் மூலக்கூறுகள் இழந்து நீரற்ற மெக்னீசியம் சல்பேட்டா மாறுது. அதை என்ன பண்றாங்க, வெப்பப்படுத்தி குளிர்விக்கிறாங்க. ஓகேவா? அப்ப மெக்னீசியம் சல்பேட் ஹெப்பா ஹைட்ரேட் என்ன பண்றாங்க, வெப்பப்படுத்தி குளிர்விக்கிறாங்க. இது முக்கியம். வெப்பப்படுத்தல், குளிர்வித்தல், குளிர்விக்கிறாங்க. ஓகேவா? இந்த சிம்பிள் போடணும். ரைட்டா? போட்டு நீரற்ற மெக்னீசியம் சல்பேட் பிளஸ் 7 மூலக்கூறு நீர் அப்படின்றது வெளியேறுது. புரியுதா? அடுத்து கரைதிறன் அப்படின்னா என்னன்னு பாருங்களேன். கரைதிறன் அப்படின்னா என்னது, கரைதிறன். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் 100 கிராம் கரைப்பானில் கரைந்து தெவிட்டிய கரைசலை உருவாக்க தேவையான கரைப்பொருளின் கிராம்களின் எண்ணிக்கையை தான் சொல்றாங்க கரைதிறன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை. ஓகேவா? மறுபடியும் சொல்ற பாருங்க. இது வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, கீழே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, அதில் பார்க்கலாம். 25 டிகிரி செல்சியஸ்ல என்னது, இது வந்து 25 டிகிரி செல்சியஸ்ல இது வெப்பப்படுத்துது அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம். 25 டிகிரி செல்சியஸ்ல 100 கிராம் நீரில் என்னது 100 கிராம் தண்ணி இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம். என்னது 100 கிராம் தண்ணி இருக்கு. இதுல 36 கிராம், ஓகேவா, என்ன இருக்கு, 36 கிராம் சோடியம், சோடியம் குளோரைடு கரைஞ்சு தெவிட்டிய கரைசலை உருவாக்குது. ஓகேவா? இதனால பாத்துக்கிட்டீங்களா? அப்ப மறுபடியும் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை, ஓகேவா, என்னது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில மற்றும் அழுத்தம், ஓகேவா, ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை குறிப்பிட்ட அழுத்தத்துல 100 கிராம் கரைப்பான்ல கரைந்து தெவிட்டிய கரைசலை உருவாக்க தேவையான, அந்த தெவிட்டிய கரைசல் என்ன சொல்லிருக்கேன், மேலும் கரைக்க முடியாது. அப்ப தெவிட்டிய கரைசலை உருவாக்க தேவையான கரைப்பொருளின் கிராம்களின் எண்ணிக்கை, ஓகேவா, அதுல கரைக்கக்கூடிய கிராம்களின் எண்ணிக்கை அதன் கரைதிறன், அதுதான் என்ன சொல்றாங்க, அதோட கரைதிறன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு என்னது, 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, 100 கிராம் நீர், 36 கிராம் சோடியம் குளோரைடு கரைந்து தெவிட்டிய கரைசலை உருவாக்குது. அவ்வளவுதான். சிம்பிளா எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? நான் சொன்ன எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க ஞாபகம் வச்சுட்டாலே போதும், ஈஸியா அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இந்த கொஸ்டினும் வந்து ஒரு எக்ஸாம்ல தான் கேட்டிருந்தாங்க, ஆனா நான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகம். ஓகேவா? அதனால இந்த கொஸ்டின் படிக்கணும். புரியுதா? கரைதிறன் அப்படின்னா என்ன புரியுதா? எளிமையா இருக்கா, எல்லாருக்கும் ஈஸியா இருக்கா? வரப்போற ஆஃப் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேவா? படிச்சுட்டு போகணும். ஃபர்ஸ்ட் பாக்குறது ஒரு கஷ்டமா தான் இருக்கும். என்ன சார் மெக்னீசியம் சல்பேட் ஹெப்டா ஹைட்ரேட் என்னமோ சொல்றீங்க சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி தான் இருக்கும், போக போக எளிமையா இருக்கும். சரியா? புரியுதா? அப்ப என்னன்றது புரிஞ்சுதா? அப்ப கரைதிறன் என்னன்றது என்ன புரியுதா? ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை, ஓகேவா, ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில மற்றும் அழுத்தம், இது முக்கியம், ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் 100 கிராம் கரைப்பானில், என்னது 100 கிராம் கரைப்பானில் கரைந்து தெவிட்டிய கரைசலை உருவாக்க தேவையான கரைப்பொருள்களின் கிராம்களின் எண்ணிக்கை அதன் கரைதிறன் எனப்படும். 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில 100 கிராம் நீர்ல 36 கிராம் சோடியம் குளோரைடு கரைஞ்சினது தெவிட்டிய கரைசலை இது உருவாக்குது அப்படின்றத நீங்க எழுதணும். புரியுதா? எழுதுவீங்களா? ரொம்ப முக்கியமான வினா, கண்டிப்பா ஆஃபீல்டே கேட்பாங்க. சரியா? படிச்சுட்டு போகணும். இது ஒரு முக்கியமான வினா. அடுத்து பார்க்க போறது என்ன சார், எதை பார்த்தாலும் முக்கியமான வினான்னு கேக்குறீங்க அப்படின்னா, இதெல்லாம் என்ன பண்ணுங்க, அடிக்கடி ரிப்பீட் ஆயிருக்கு. அதனாலதான் வந்து முக்கியமான வினான்றேன். ஏன்னா ஒரு நிறைய வாட்டி, ஒரு 3 வாட்டி, ஒரு 4 வாட்டி, ஒரு 5 வாட்டி என்ன பண்ணுது, இந்த கொஸ்டின் அப்படின்றது ரிப்பீட் ஆயிருக்கு. அதனால இது முக்கியமான வினா அப்படின்னு சொல்றேன். அப்ப பாருங்களேன், ஈரம் உறிஞ்சும் சேர்மங்களுக்கும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களுக்கும் இடையே வேறுபாடுகள் யாவை? ஈரம் உறிஞ்சி சேர்மம் இது என்ன பண்ணுது, ஈரத்தை உறிஞ்சுது, அதுக்கப்புறம் என்னது, ஈரம் உறிஞ்சி அந்த இடத்துல கரையும். ஓகேவா? அப்ப 2 சேர்மம் இருக்கு. ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள், ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் அப்படின்றது 2 இருக்கு. அது 2தோட வேறுபாடுகள் அப்படின்னு என்னன்னு கேக்குறாங்க. வேறுபாடுகள் ரொம்ப 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 முக்கியம். வேறுபாடுகள் இல்லாம நீங்க கொஸ்டின் பேப்பரே பார்க்க முடியாது. வேறுபாடுகள் படிச்சுட்டு போய் ஆகணும். எங்கேயாச்சும் வேறுபாடு இருக்கு அப்படின்னா, புக் இன்சைல இருக்குன்னா தயவு செஞ்சு படிச்சுட்டு போயிருங்க. எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்பவே அதிகம். நிறைய அதிகமான பாசிபிலிட்டி அப்படின்றது இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள் அப்படின்னா என்ன பாருங்களேன். சாதாரண வெப்பநிலையில், என்னது சாதாரண வெப்பநிலை, அதிகமாவும் இல்ல கம்மியாவும் இல்ல, ஒரு சாதாரண வெப்பநிலையில் வளிமண்டல காற்றுடன் தொடர்பு கொள்ளும் போது, நம்மளோட வளிமண்டல காற்றோட தொடர்பு கொள்ளும் போது அதில் உள்ள ஈரத்தை உறிஞ்சுகிறது, ஆனால் கரைவதில்லை. என்னது, அந்த ஈரத்தை என்ன பண்ணுது, அது உறிஞ்சிக்குது, ஆனா என்ன பண்றதுல, அது கரையிறது இல்ல. அடுத்து சாதாரண வெப்பநிலையில் வளிமண்டல காற்றுடன் தொடர்பு கொள்ளும் போது அதோட ஈரத்தை உறிஞ்சி கரையுது. அதுல உள்ள என்னது, அந்த ஈரத்தை உறிஞ்சி அது என்ன பண்ணுது, கரையுது. அது ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள். ஒண்ணும் இல்ல, ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். கரையும்னு போட்டிருக்கு அப்படின்னா அது கரையும், ஈரம் உறிஞ்சும் சேர்மம்னா உரியும், அவ்வளவுதான். அப்ப கரையும் இருந்துச்சுன்னா ஈரம் உறிஞ்சி அது கரையும். அப்ப ஈரம் உறிஞ்சி சேர்மம்னா அதுல வந்து உறிஞ்சிக்கு மட்டும் தான் செய்யும், அதனால அது கரையாது. இது என்ன பண்ணுது, ஊரம் உறிஞ்சி கரையும்னா அதுல கரையும். புரியுதா? அப்ப என்னது, கொஸ்டினை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள், ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள். புரியுதா எப்படி இந்த பாயிண்ட் வருது அப்படின்றது? அப்ப நம்ம இதை வச்சு என்ன பண்ணலாம், ஈஸியா மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். கிளியர் ஆகுதா? புரியுதா? ஓகேப்பா. அப்ப ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள் அப்படின்றது பாக்குறோம். அதுல பாருங்க, சாதாரண வெப்பநிலை, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். என்னது, சாதாரண வெப்பநிலையில் என்னது
வளிமன்ற காற்றுடன் தொடர்பு கொள்ளும் போது, நம்மளோட வளிமன்ற காற்று இருக்குல்ல, அதோட தொடர்பு கொள்ளும் போது அதில் உள்ள ஈரத்தை உறிஞ்சுகிறது, ஆனால் கரையவில்லை. இது என்னது? ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள். அது ஈரம் உறிஞ்சி கரையும்னா சாதாரண வெப்பநிலையில். வளிமண்டல காற்றுடன் தொடர்பு கொள்ளும் போது ஈரத்தை உறிஞ்சி கரைகிறது, அது ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? அடுத்து, தனது இயற்பியல் நிலையை இழப்பதில்லை. அது தன்னோட இயற்பியல் நிலையை இழக்கல. ஏன் அப்படின்னா அது கரையவே இல்லை, அதனால தன்னோட இயற்பியல் நிலையை இழக்கல. ஆனா தனது இயற்பியல் நிலையை இழந்துருச்சு. ஏன் அப்படின்னா அது கரைஞ்சிருச்சு. ஓகேவா? அது என்ன, அது கரைஞ்சிருச்சு. ஓகேவா? இது படிக திண்மங்களாக மட்டுமே காணப்படுது. ஓகேவா? என்னது? ஒரு திண்மமா மட்டும்தான் இருக்கும். இது என்னது? ஒரு திண்மமா இருக்கா? என்னது? படிக திண்மங்களா மட்டும்தான் இருக்கும். படிக உருவமற்ற திண்மங்களாகவோ திரவங்களாகவோ காணப்படுகின்றன. என்னது? ஒரு திண்மமாவும் இருக்கலாம், இல்ல ஒரு திரவமாவும் இருக்கலாம். எது அப்படின்னா ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் அப்படின்றது என்னது? ஒரு திண்மமா கூட இருக்கலாம், இல்ல ஒரு திரவமா கூட இருக்கலாம். இது என்னது? தெவிட்டிய கரைசலை உருவாக்காது. என்னது? இது தெவிட்டிய கரைசல் உருவாக்குது. இது தெவிட்டிய கரைசல் உருவாக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல கரைய முடியாது. அதுதான் தெவிட்டிய கரைசல் சொல்லிக்கலாம். இது தெவிட்டிய கரைசலை உருவாக்காது. அதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பாருங்களேன். இது சுட்ட சுண்ணாம்பு, சிலிக்கா ஜெல். இது என்னது? சுட்ட சுண்ணாம்பு, சிலிக்கா ஜெல். இது என்னது? சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா? இது என்னது? சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அவ ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள் என்ன, ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் என்னன்னு புரியுதா? இப்ப ஈரம் உறிஞ்சும் சேர்மம்னா ஒன்னும் கிடையாது. இது என்ன பண்ணும்? அது எல்லாம் இது பண்றது அப்படியே அது பண்ணும். ஆனா என்ன பண்ணுது? அது கரையாது, இது கரையும். அவ்வளவுதான். இது என்ன பண்ணும்? இது தன்னோட இயற்பியல் தன்மையை இழக்காது, இது தன்னோட இயற்பியல் தன்மையை இழந்துரும். ஏன்? இது கரைஞ்சிருச்சு. கரைஞ்சிருச்சுன்னா அந்த இயற்பியல் தன்மை இருக்காது. என்னது? பனிக்கட்டி இருக்கு, இப்போ ஐஸ் கட்டி இருக்குன்னு என்னது? அது கரைஞ்சிருச்சுன்னா என்னது? அது அதனோட இயற்பியல் தன்மையை இழந்துருச்சு. அது என்னது? அந்த கியூபா இல்ல. ஓகேவா? ஆனா இது என்ன பண்ணும்? அந்த இயற்பியல் தன்மையில இருக்கும். அடுத்து என்னது? இது இயற்பியல் தன்மையை இழந்துரும். இது படிக திண்மங்களா மட்டும். என்னது? இது சாலிடா மட்டும்தான் இருக்கும். இது என்ன பண்ணுது? படிக உருவமற்ற திண்மங்களாவும் இருக்கலாம், இல்ல திரவமாவும் இருக்கலாம். ஓகேவா? அடுத்து, இது தெவிட்டிய கரைசல் உருவாக்காது, இது தெவிட்டிய கரைசல் உருவாக்கும். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா சுட்ட சுண்ணாம்பு, CaO, அப்புறம் சிலிக்கா ஜெல்லு. இதுல பாத்தீங்க அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு, NaOH, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா? KNaOH. ஓகேவா? என்னது? இதுதான் சோடியம் ஹைட்ராக்சைடு, அப்புறம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா? அதுதான் சொல்றாங்க. புரியுதா? இந்த 5 பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு 4 மார்க். இதோட ஏதாச்சும் ஒரு 2 மார்க் கேட்டாங்க அப்படின்னா ஈஸியா 7 மார்க் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். சிம்பிளா 7 மார்க் வாங்கலாம். புரியுதா? எளிமையா இருக்கா எல்லாருக்கும்? அடுத்த கொஸ்டின் போலாமா? இப்ப பாருங்களேன். ஒரு வினையின் வினை வேகத்தை பாதிக்கும் காரணிகளை விளக்குக. ஒரு வினை ஒண்ணு நடக்குது. என்னது? ஒரு என்ன பண்றோம்? ஒரு இதுல கலக்குறோம். ஓகேவா? அது என்னது? அந்த வினை என்ன பண்ணுது? அது ரெண்டும் வினை புரியுது. ரைட்டா? என்ன பண்றோம்? தண்ணியில உப்பை சேர்க்கிறோம் அப்படின்னு வச்சுப்போம். அப்ப ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது என்னது? அதுல ஒரு வினை புரியுதா? என்ன பண்ணுது? அது கரையுதா? அப்ப கரையும் போது அதுல என்னெல்லாம் பாதிக்குது? அந்த விஷயத்த கலக்கும் போது என்ன விஷயம் பாதிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை பார்க்கலாமா? வேதி வினையின் வேகத்தை பாதிக்கக்கூடிய முக்கிய காரணிகள் என்னென்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். வினைப்படு பொருட்களின் தன்மை, வினைப்படு பொருளோட தன்மை என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்களேன். சோடியம் அசிட்டிக் அமிலத்துடன் ஒப்பிடும் போது ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வேகமாக வினைபுரிகிறது. CH3COOH அப்படின்றது அசிட்டிக் ஆசிட். ஓகேவா? CH3COOH அப்படின்றது அசிட்டிக் அமிலம். அடுத்து சோடியம் அசிட்டிக் அமிலத்துடன் ஒப்பிடும்போது என்னது? Na அப்படின்றது சோடியம். சோடியம் அசிட்டிக் அமிலத்துடன் ஒப்பிடும்போது ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வேகமாக வினைபுரிகிறது. ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட வேகமாக வினைபுரிகிறது. ஹைட்ரோகுளோரிக் அமிலம் HCl, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வேகமா வினைபுரியுது. ஏன்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அசிட்டிக் அமிலத்தோட அதிக வினைத்திறன் இருக்குது. அப்ப ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்ன? அது HCl விட ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அசிட்டிக் அமிலத்தை விட அதிக வினைத்திறன் மிக்கது. HCl என்னது? நம்ம வயித்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா? அதுதான். ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அசிட்டிக் அமிலத்தை விட அதிக வினைத்திறன் மிக்கது. புரியுதா? அப்ப வினைப்படு பொருளோட தன்மை. ஓகேவா? சோடியம் எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? சோடியம் அசிட்டிக் அமிலத்துடன் ஒப்பிடும்போது சோடியத்தை அசிட்டிக் அமிலத்தோட CH3COOH அப்படின்றது என்னது? அசிட்டிக் அமிலம் அப்படின்னு சொல்றாங்க. CH3COOH. ஓகேவா? அது அசிட்டிக் அமிலம்னு சொல்றாங்க. Na அப்படின்றது சோடியம். அப்ப சோடியம் அசிட்டிக் அமிலத்துடன் ஒப்பிடும்போது அதனடுத்தையும் ஒப்பிடும்போது ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வேகமாக வினைபுரிகிறது. ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வேகமாக வினைபுரியுது. அதுக்கு ஏன் அப்படின்னா HCl அசிட்டிக் அமிலத்தோட வேகமா வினைபுரியும். புரியுதா? அதிக வினைத்திறன் கொண்டது. ஓகேவா? அடுத்து வினைப்படு பொருளின் செறிவு அப்படின்னா பாருங்களேன். செறிவு அதிகமாக இருக்கும்போது என்னது? செறிவு அதிகமாக இருக்கும்போது குறிப்பிட்ட கன அளவில் துகளின் எண்ணிக்கை அதிகமா இருக்கும். செறிவு அதிகமாகும் போது துகளோட கன அளவுல இருக்க துகளின் எண்ணிக்கையும் அதிகமா இருக்கும். செறிவு அதிகமா இருக்கும்போது என்னது? குறிப்பிட்ட கன அளவுல துகளோட எண்ணிக்கையும் அதிகமா இருக்கும். எனவே வினை வேகம் அதிகரிக்கிறது.
அப்ப பாருங்க, அப்ப என்னது செறிவு அதிகமாகும் போது என்னது கனவுல இருக்க துகளோட எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அப்ப அது மாதிரி அதிகரிச்சு என்னது வினை வேகமும் அதிகரிக்கும். பாருங்க வினை வேகம் இந்த இடத்துல அதிகரிக்குது. அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்களேன். துத்தநாக துகள்கள் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை விட 2 ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் வேகமாக வினைபுரிகிறது. துத்தநாக துகள்கள் ஒரே ஒரு மில்லியன் வச்சுக்கலாம், குளோரைடு வச்சுக்கலாம். ஒரு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை விட என்னது 2 மூலக்கூறு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட ஈஸியா அதிகமா வினை புரிஞ்சிருது. அமிலானது வேகமா வினை புரிஞ்சிருது அப்படின்னு சொல்றாங்க. வினைப்படு பொருளோட செறிவு அப்படின்றது புரியுதா? அப்ப செறிவு அதிகமா இருந்தது வினைப்படு பொருளோட வேகம் அப்படின்றது அதிகமா இருக்கும். புரியுதா? வினை வேகம் அப்படின்றது அதிகமா இருக்கும். அப்ப செறிவு அதிகமா இருந்தா வினை வேகம் அதிகமா இருக்கும். புரியுதா? என்னது கம்மியாயிடாது. செறிவு அதிகமா இருந்தா வினைப்பொருளோட வேகம் அப்படின்றது அதிகமா இருக்கும். அப்ப வினைப்படு பொருளின் செறிவு புரிஞ்சிருச்சா? அடுத்து வெப்பநிலை டெம்பரேச்சர் பாருங்களேன். ஒரு வினையின் வெப்பம் அதிகரிக்கும் போது வினையில நம்ம என்ன பண்றோம்? என்ன பண்றீங்க அப்படின்னா வீட்டுல வந்து சுடுதண்ணி வைக்கிறீங்க, அதுல கொஞ்சம் உப்பு போடுறீங்க. என்னது ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? நார்மலா, ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? நார்மலா வெறும் உப்பு போடுறீங்க. அடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா நல்ல சரியான ஸ்பீட்ல வச்சு ஃப்ளேம்ல வச்சு என்ன பண்றீங்க? அப்போ ஒரு உப்பு போடுறீங்க. அப்ப எப்ப வந்து அதிகமா வினை வேகம் அதிகமா இருக்கும்? எப்ப நம்ம அதிகமா வெப்பநிலை ஏத்தணுமோ அப்போ வந்து ஸ்பீடா வந்து வினைபுரியுமா? பாருங்க, ஒரு வினையின் வெப்பம் அதிகரிக்கும் போது வினைப்படு பொருள்களின் பிணைப்புகள் எளிதில் உடைந்து வினையின் வேகம் அதிகரிக்கிறது. இதையே பாருங்களேன். என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மலா இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? இதோட மூலக்கூறுகள் இதோட பிணைப்பு அப்படின்றது நார்மலா இருக்கும். என்ன பண்றோம்? சரியான அதிக ஃப்ளேம், ஓகேவா? அதிகமா சூடுபடுத்துறேன். என்ன பண்றேன்? அதிகமா சூடுபடுத்துறேன். இப்ப அதுல உள்ள பிணைப்புகள் என்ன பண்ணுவோம்? ரொம்ப ஈஸியா உடையும், ஓகேவா? பிணைப்புகள் எளிதில் உடைஞ்சு வினையோட வேகம் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். புரியுதா? அப்ப என்ன பண்ணுவோம்? வினையோட வேகம் அப்படின்றது இதுல ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனது அறை வெப்பநிலையில் வைக்கப்படும் உணவு குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்படும் உணவை விட விரைந்து கெட்டு போகிறது. இந்த ஒரு தண்ணி வச்சுப்போம், என்னது இது ஒரு சாப்பிட பொருள்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் ரூம்ல வச்சிருக்கேன், ஓகேவா? ஆனா இதே ஒரு பொருளை நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். எது கெட்டு போகும் அப்படின்னா நம்ம அறை வெப்பநிலை நம்மளோட ரூம் டெம்பரேச்சர்ல வச்சிருக்கோம்ல அந்த பொருள் வந்து சீக்கிரமா கெட்டு போயிடும். ஆனா ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்க பொருள் கெட்டு போகாது. அதுதான், ஓகேவா? என்னது இதுல வினைப்படு வேகம் அதிகமா இருக்கும், அங்க வினைப்படு வேகம் கம்மியா இருக்கும். இங்க 2 நாள்ல கெட்டு போறது அங்க 5 நாள் ஆகும். ஏன்? அங்க குளிரா இருக்கு, இங்க வெப்பம் அதிகமா இருக்கு. வெப்பம் அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அந்த வினைப்படு வேகம் அதிகமா இருக்கும், அங்க வினையோட வேகம் அதிகமா இருக்கும். நம்ம சூடுபடுத்தும் போது என்ன ஆகும்? அங்க வினையோட வேகம் அதிகமா இருக்கும். அதான் சொல்றாங்க வெப்பநிலை அப்படின்றது. புரியுதா? அறை வெப்பநிலையில் நம்மளோட ரூம் டெம்பரேச்சர்ல வைக்கப்படுற ஒரு பொருள் நம்மளோட ஃப்ரிட்ஜ்ல வைக்கும் போது அது கெட்டு போகாது, சீக்கிரம் கெட்டு போகாது அப்படின்றத சொல்றாங்க. புரியுதா? வெப்பநிலை அப்படின்றது என்ன? புரியுதா? அடுத்து அழுத்தம். வாயு நிலை வினைப்படு பொருளின் அழுத்தம் அதிகரிக்கும் போது வினைப்படு பொருளின் துகள் மிக அருகே வந்து மோதுகின்றன, எனவே வினை வேகம் அதிகரிக்குது. அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம்? காத்து, என்னது வாயு என்ன பண்றோம் அப்படின்னா அழுத்தம் அதிகரிக்கிறோம், ஓகேவா? வாயு நிலை வினைப்படு பொருளின் அழுத்தம் அதிகரிக்கும் போது என்ன பண்றோம்? அழுத்தத்தை அதிகரிக்கிறோம், ரைட்டா? இது அதிகம் தான், ஓகேவா? கம்மி நினைச்சுக்காதீங்க. வாயு நிலை வினைப்படு பொருளின் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது வினைப்படு பொருளின் துகள்கள் மிக அருகே வந்து என்ன பண்ணுது? ரொம்ப கிட்ட வந்து என்ன பண்ணுது? அப்பயும் வினையோட வேகத்தை அதிகரிக்குது. என்னது? வாயு அதிகமா உட்செலுத்தினாலும் வினை வேகம் அதிகரிக்குது, வெப்பநிலை அதிகமா செலுத்தினாலும் வினை வேகம் அதிகரிக்கிறது. அப்புறம் என்னது? அந்த மூலக்கூறு செறிவு, ஓகேவா? என்னது? 1 கிராம் உப்பு இங்க 2 கிராம் உப்பு, இங்க 1 கிராம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம், இங்க 2 கிராம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம், 2 மில்லி ஹைட்ரோகுளோரிக் அமிலம், ஓகேவா? அப்ப 1 மில்லி ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை விட 2 மில்லி ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஈஸியா வந்து வினை புரியுது. அதோட ஸ்பீட் அப்படின்றது அதிகமா இருக்கு. அது வினைப்படு பொருளோட செறிவு, ஓகேவா? அதுக்கு அடுத்து என்னது? வெப்பநிலை டெம்பரேச்சர் அதிகரிக்கும் போது அதோட வினைப்படு வேகம் அப்படின்றது அதிகரிக்குது, வினையோட வேகமும் அதிகரிக்குது. அழுத்தம் அதிகரிக்கும் போதும் வினையோட வேகம் அப்படின்றது அதிகரிக்குது. புரியுதா? அடுத்து வினை யூக்கி. அது என்ன சார் வினை யூக்கி அப்படின்னு பாருங்களேன். வினை யூக்கி என்பது வினையில் நேரடியாக ஈடுபடாது, வினையின் வேகத்தை அதிகரிக்கும். வினை யூக்கி அப்படின்றது டைரக்டா அந்த விஷயத்துல போய் ஈடுபடாது, வினையில போய் ஈடுபடாது. ஆனா என்ன பண்ணும்? வினையோட வேகத்தை இது அதிகரிக்கும். அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா வினை யூக்கி அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு பாருங்களேன். பொட்டாசியம் குளோரைடை சூடுபடுத்தும் போது ஆக்சிஜன் மிக குறைவான வேகத்தில் வெளியேறுகிறது. பொட்டாசியம் குளோரைடு என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம சூடுபடுத்துறோம், ஓகேவா? என்ன பண்றோம்? பொட்டாசியம் குளோரைடை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சூடுபடுத்துறோம். சூடுபடுத்தும் போது ஆக்சிஜன் என்ன பண்ணுது அப்படின்னா குறைவான வேகத்துல வெளியேறுது. என்ன பண்ணுது? ஆக்சிஜன் வந்து குறைவான வேகத்துல அது என்ன பண்ணுது அப்படின்னா வெளியேறுது. ஆனா மாங்கனீசு டை ஆக்சைடு வினைப்படு பொருளோட சேர்த்த பிறகு ஆக்சிஜன் வந்து வெளியேறும் வேகம் அதிகரிக்கிறது. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா வெறும் பொட்டாசியம் குளோரைடு மட்டும் தான் இருக்கு. இங்க என்ன இருக்கு? பொட்டாசியம் குளோரைடு மட்டும் தான் இருக்கு. அதை வந்து என்ன பண்றாங்க? நார்மலா வெப்பப்படுத்துறாங்க. என்னது? ஸ்லோவா என்ன பண்றாங்க? வெப்பப்படுத்துறாங்க. ஆனா அப்ப என்ன ஆகுது? ஆக்சிஜன் அப்படின்றது பொறுமையா வெளியேறுது. இப்ப என்ன பண்றாங்க? திடீர்னு கொண்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இப்ப மாங்கனீசு டை ஆக்சைடு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. என்ன பண்றாங்க? மாங்கனீசு டை ஆக்சைடு
மாங்கனீஸ் டை ஆக்சைடை வந்து இதோட வினைப்படு பொருளோட சேர்க்கிறாங்க. அப்படி சேர்க்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சிஜன் வந்து ரொம்ப ஸ்பீடா போகுது. ஃபர்ஸ்ட் ஸ்லோவா போனுச்சா, ஏன் ஒரு வினைப்படு பொருள் நம்ம சேர்க்கல. இப்ப என்ன சேர்த்திருக்கோம், மாங்கனீஸ் டை ஆக்சைடை சேர்க்கும் போது என்னது ஆக்சிஜன் அப்படின்றது வெளில போகுது, வினைப்படு வேகம் அதிகரிக்குது. அப்ப வெளியேறு வேகம் அதிகரிக்குது. மாங்கனீஸ் டை ஆக்சைடு வினையூக்கியா செயல்படுது. என்ன பண்ணுது, அதுல மாங்கனீஸ் டை ஆக்சைடு தான் வினையூக்கியா செயல்படுது. அப்ப வினையூக்கி அப்படின்றது வினையில நேரடியா ஈடுபடாது, வினையோட வேகத்தை அதிகரிக்கும். அதுதான் என்னது வினையூக்கி. அப்ப எல்லாமே என்ன பண்ணுது, வினையோட வேகத்தை அதிகரிக்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா? அடுத்து வினைப்படு பொருளின் புறப்பரப்பளவு பாருங்களேன். வேதி வினையில் கட்டியான வினைப்படு பொருள்களை விட தூளாக்கப்பட்ட வினைப்படு பொருள் அதிக பரப்பளவை கொண்டுள்ளதால் துகள்களிடையே மோதல் அதிகரித்து வினை வேகம் அதிகரிக்கிறது. இப்போ உங்களுக்கே தெரியும் என்னது, ஒரு சாக் பீஸ் என்ன பண்றேன், தண்ணிக்குள்ள உடச்சு போடுறேன். இப்ப என்ன ஆகுது, அதோட வினை வேகம் அப்படின்றது நார்மலா பொறுமையா என்ன பண்ணும், அதை ஊறி பொறுமையா என்ன பண்ணும், அது வந்து என்ன பண்ணும், அந்த துகளை உடைச்சு அது கரையும். ஆனா என்ன பண்றேன், நான் நுணுக்கி போடுறேன். ஓகேவா, என்ன பண்றேன், நுணுக்கி போடுறேன். அப்ப அதோட வினை வேகம் எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்பீடா இருக்கும். ஏன்னா ஈஸியா கரையிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கும். அதுதான் இந்த சொல்றாங்க. அதுதான் பாருங்களேன், வினைப்படு பொருளின் புறப்பரப்பளவு அப்படின்றத பாருங்களேன். அப்ப வேதி வினையில் கட்டியான வினைப்படு பொருளை விட அந்த சாக் பீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கட்டியான வினைப்படு பொருளை விட என்ன பண்றாங்க, தூளாக்கப்பட்ட வினைப்படு பொருள். ஓகேவா, அந்த சாக் பீஸ் என்ன பண்றேன், நான் சின்ன நுணுக்கி போடுறேன். அப்படி நுணுக்கி போடும்போது அதிக பரப்பளவை கொண்டுள்ளதால் என்னது, அதிக பரப்பளவு இருக்கிறதுனால துகள்களிடையே மோதல் அப்படின்றது அதிகரிக்குது. அப்படி அதிகரிக்கும் போது வினை வேகமும் இந்த இடத்துல அதிகரிக்குது. கட்டியான கால்சியம் கார்பனேட்டுகளை விட தூளாக்கப்பட்ட கால்சியம் கார்பனேட் என்ன பண்ணுது, ஹைட்ரோகுளிக் அமிலத்தோட மிக விரைவாக வினையில ஈடுபடுது. என்ன பண்ணுது, மிக விரைவாக வினையில ஈடுபடுது. ஓகேவா, எடுத்துக்காட்டு எழுதணுமா சார்னா கண்டிப்பா எழுதணும். எடுத்துக்காட்டு எழுதாம நீங்க எக்ஸாம்ல எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் எழுதக்கூடாது. ஓகேவா, எடுத்துக்காட்டு எழுதினாதான் உங்களுக்கு மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. புரிஞ்சுதா? அப்ப என்னென்ன காரணம் அப்படின்றது தெரிஞ்சுதா? ஒரு வினையில வினையத்தோட வேகத்தை பாதிக்கும் காரணிகள் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். அதை வச்சு எப்படிலாம் வந்து வினை வேகத்தை அதிகரிக்க முடியும் அப்படின்றத பார்த்தோம். புரிஞ்சுதா? ஈஸியா எழுதலாம். நான் சொன்ன கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா போதும், நீங்களாவே எழுதலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதி அதோட எடுத்துக்காட்டு எழுதுனீங்க அப்படின்னா போதும், ஈஸியா எழுதலாம். நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரே ஒரு மில்லி ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட 2 மில்லி ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வினை வேகத்தை அதிகரிக்குது. அது கொஞ்சோண்டு வெப்பநிலையை விட அதிக வெப்பநிலை வச்சோம் அப்படின்னா அதுலயே வினை வேகம் அதிகரிக்குது. இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. அழுத்தம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா வினை வேகம் அதிகரிக்குது. வினையூக்கி டைரக்டா ஈடுபடாது, என்ன பண்ணுது, வினையோட வேகத்தை அதிகரிக்குது. நார்மலா பொட்டாசியம் குளோரைட்டை சூடுபடுத்தும் போது ஆக்சிஜன் பொறுமையா வெளியேறுச்சு. ஆனா திடீர்னு மாங்கனீஸ் டை ஆக்சைடுல சேர்க்கும் போது ஆக்சிஜன் அளவு ரொம்ப ஸ்பீடா வெளியேறுச்சு. அப்படியே வினைப்படு பொருள் புறப்பரப்பளவு டைரக்டா ஒரு சாக் பீஸை போடும்போது அது ரொம்ப கரைய டைம் எடுத்துச்சு. ஆனா தூளாக்கப்பட்ட சாக் பீஸை போடும்போது ஈஸியா கரைஞ்சுது. அதுதான் கட்டியான கால்சியம் கார்பனேட்டோட தூளாக்கப்பட்ட கால்சியம் கார்பனேட் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் HCl என்ன பண்ணுது, ஈஸியா விரைவா வினையில ஈடுபட்டுச்சு. புரியுதா? நான் ஈஸியா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிலாம் உங்களுக்கு சொல்லி தரேன், மறந்துடக்கூடாது. ஓகேவா, அடுத்து இது ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி கேட்கிறாங்க. அன்றாட வாழ்வில் பிஹெச் எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கிறது நம்மளோட லைஃப்ல. பிஹெச் ஓகேவா, பிஹெச் வேல்யூ எப்படிலாம் நமக்கு வந்து நம்ம வாழ்வில் பயன்படுது அப்படின்றது கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் மனித உடலில் பிஹெச் பங்கு, நம்ம உடம்புல பிஹெச் மதிப்பு இருக்கா அப்படின்னா இருக்கு. ஓகேவா, நம்மளோட ரத்தத்துல இருக்கு. பாருங்களேன், நம்ம உடலில் பிஹெச் மதிப்பு 7 முதல் 7.8 வரையில் உள்ளது. என்னது 7.0 இருந்து 7.8. ஓகேவா, நம்மளோட உடம்புல பிஹெச்சோட மதிப்பு அப்படின்றது 7.0 இருந்து 7.8 வரையும் இருக்கு. அதுல மனித ரத்தத்தோட பிஹெச் மதிப்பு, நம்மளோட ரத்தம் இருக்குல்ல, கிழிச்சி காமிக்கவா, என்னது ரத்தத்துல பிஹெச் மதிப்பு அப்படின்றது என்னது 7.35 இருந்து 7.45. ஓகேவா, 7.35 இருந்து 7.45. இது குறைஞ்சாலும் அதிகமானாலும் நமக்கு நோய் உண்டாக்கும். ஓகேவா, இதுதான் இந்த ஸ்டேபிள்ல தான் இருக்கணும். அப்ப என்னது 7.35 இருந்து 7.45 தான் இருக்கணும். அதுக்கு அதிகமாகவும் ஆகக்கூடாது, அதுக்கு கம்மியாகவும் கூடாது. அப்படி ஆனிச்சுன்னா நம்மளோட உடம்புல நோய் அப்படின்றது ஏற்படும், ஏதாச்சும் வந்துடும். ஓகேவா, அடுத்து செரிமான மத்தில் நம்மளோட செரிக்கிற இடத்துல பிஹெச் மதிப்பு இருக்கா அப்படின்னா இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா ஆசிட் இருக்கு. பாருங்களேன், ஃபர்ஸ்ட் பாருங்க, 7 விட தாண்டி போகுது அப்படின்னா அதை காரம் அப்படின்னு சொல்லுவோம். 7 விட கம்மியா இருக்கு அப்படின்னா அது அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். 7 இருக்கு அப்படின்னா அது நடுநிலையாக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தண்ணியோட பிஹெச் மதிப்பு அப்படின்னா 7. அப்ப தண்ணியோட பிஹெச் மதிப்பு அப்படின்றது என்னது 7. ஆனா இந்த மதிப்பு அப்படின்றது கொஞ்சம் மாறும். இப்ப நீங்க கடல் தண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அது அமிலத்துக்குள்ள வரும் கொஞ்சம். ஓகேவா, அப்ப வந்து என்னது அந்த தண்ணி மாறும். ஆனா நார்மலான ஒரு தூய தண்ணியோட பிஹெச் மதிப்பு அப்படின்றது நடுநிலையாக்கல்ல 7. ஓகேவா, அது அமிலமும் கிடையாது, காரமும் கிடையாது. ஆனா நம்மளோட என்னது, நம்மளோட மனித ரத்தத்தோட பிஹெச் மதிப்பு, அப்ப மனித ரத்தம் 7 தாண்டி இருக்கா, அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது ஒரு பேஸ், இது வந்து ஒரு காரம். ஓகேவா, அப்ப 7.35 இருந்து 7.45 வரையும் இருக்கும். இது குறைஞ்சாலும் அதிகமானாலும் நம்ம உடம்புக்கு நோயை உண்டாக்கிரும். ஓகேவா, அடுத்து செரிமான மத்தில் பிஹெச் மதிப்பு, நம்மளோட இறைப்பை இருக்குல்ல, நம்ம சாப்பிட்டுட்டு நம்மளோட போய் ஸ்டோர் ஆகுது ஒரு இடம், அதுல சுரக்கும் HCl, அங்க ஒரு HCl இருக்கு, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கு.
செரிமானத்திற்கு பயன்படுகிறது. நம்ம என்ன பண்ணுது, நம்மளோட செரிமானத்துக்கு பயன்படுது. நம்ம சாப்பிட என்ன பண்ணுது, அது நம்ம சாப்பிடும்போது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, என்னது, இரும்ப கூட முழுனா கூட அந்த HCl அரிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த அளவுக்கு பவரா உள்ளது. ஓகேவா, இரைப்பையில் சுரக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை விட செரிமானத்துல பயன்படுது. சரியான செரிமானம் இல்லாத போது கூடுதல் அமிலம் சுரக்கிறது. நம்ம வந்து ஒழுங்கா நம்ம வந்து என்ன பண்றோம், இறைச்சி எல்லாம் சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து ஒழுங்கா செரிமானம் ஆகல அப்படின்னா அதுல HCl மதிப்பு அப்படின்றது அதிகரிக்கும். ஓகேவா, இது இரைப்பையில் வலியையும் எரிச்சலையும் ஏற்படுத்துகிறது. என்ன பண்றது, இது இரைப்பையில வலியும் எரிச்சலையும் ஏற்படுத்துது. என்ன சொல்லுவாங்க, HCl அதிகமாயிடுச்சுன்னா அல்சர் வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்பதான் என்ன பண்ணுவாங்க, சாப்பிடாம இருக்கக்கூடாது. என்னது, பசிக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட வயிற்றுல சுத்தி இருக்க அந்த HCl அப்படின்றது சுரக்கும். சுரந்து என்ன பண்ணும், நம்மளோட இரைப்பையில சாப்பாடு இருக்கு அப்படின்னு தேடும் போது வந்து சாப்பாடு இல்லை அப்படின்னா நம்மளோட குடல் பையை வந்து அரிக்கும். அப்படி அரிக்கும் போது என்னது, அதுதான் அல்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஏதாச்சும் காரமா சாப்பிட்டாலோ இல்ல சூடா சாப்பிட்டாலோ வயிறு வலிக்கும், வயிறு எரியும். அதுதான் இரைப்பையில் வலியும் எரிச்சலையும் ஏற்படுத்துகிறது. இரைப்பையில் உள்ள திரவத்தின் தோராயமாக மதிப்பு 2.0. அப்ப என்னது, 7க்கு கம்மியா இருந்துச்சுன்னா சொல்லியிருக்கேன், அதை வந்து அமிலம்னு சொல்லியிருக்கேன். அப்ப நம்மளோட இரைப்பையில இருக்க HCl மதிப்பு என்னது, 2.0. அப்ப ஆசிட் அப்படின்றது நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கு. சோ என்ன பண்ணணும், டைமுக்கு சாப்பிடணும். ஓகேவா, டைமுக்கு சாப்பிடலன்னா என்ன ஆகும் அப்படின்னா அல்சர் அப்படின்றது வரும். ரைட்டா, புரியுதா? அப்ப செரிமானத்தில் pH மதிப்பு புரிஞ்சுதா? அதுக்கு அடுத்து என்னது, அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், நம்மளோட மனித உடல்ல pH மதிப்பு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் செரிமான மண்டலத்தில் pH மதிப்பு அப்படின்றத பார்த்தோம். அடுத்து பரிசுதைவுக்கு காரணமான pH மதிப்பு அப்படின்றத பாருங்களேன். மனித உமிழ்நீரின் pH மதிப்பு 6.5 முதல் 7.5 வரை உள்ளது. நம்மளோட வாயில இருக்க எச்சில், நம்மளோட உமிழ் நீர்ல என்ன இருக்கு அப்படின்னா 6.5ல இருந்து 7.5 வரை இருக்கு. இது 5.5க்கு கீழே குறையும் போது எனாமல் பாதிக்கப்படுது. ஓகேவா, நம்மளோட எனாமல் இருக்குல்ல, அது என்ன பண்ணும், பாதிக்கப்பட்டுரும். அப்படி பாதிக்கப்பட்டு பரிசுதைவை உண்டாக்குது. அதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா காரத்தன்மையுடைய பற்பசை. ஓகேவா, என்ன பண்றீங்க, கோல்கேட், டாபர் டூத்பேஸ்ட் நிறைய வச்சிருக்கீங்களா, என்ன பண்றீங்க, அதை போட்டு வளர்க்குறீங்க. அதுல என்ன இருக்கு அப்படின்னா காரம் இருக்கு. நம்மளோட வாயில என்ன இருக்கு, அமிலம் இருக்கு. அப்ப அமிலத்தையும் காரத்தையும் போட்டு சேர்க்கும் போது அந்த நடுநிலையாக்கல் கிடைக்குது. இதனை நடுநிலையாக்கி பரிசுதைவு தடுக்கப்படுது. அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு 2 தடவை பல் விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளோட வாயில என்ன இருக்கும், அமிலம் அப்படின்றது இருக்கும். அந்த அமிலம் எவ்வளவு மதிப்புல இருக்கு, 6.5ல இருந்து 7.5 வரையும் இருக்கணும். ஆனா 5.5க்கு குறைஞ்சிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல 5.5 கம்மியானுச்சு அப்படின்னா என்ன ஆகும், அது எனாமல் பரிசுதைவை ஏற்படுத்தும். அதை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னா நம்ம பண்ணணும், காரம் உள்ள அந்த டூத் பேஸ்ட்டை வந்து பயன்படுத்தணும். அப்படி டூத் பேஸ்ட்டை பயன்படுத்தும் போது என்னது, அந்த இடத்துல நடுநிலையாக்கலாகி நம்மளோட எனாமல் பாதிப்படைகிறது கம்மியாகுது. அப்புறம் மண்ணில pH மதிப்பு இருக்கு அப்படின்னா மண்ணிலையும் pH மதிப்பு இருக்கு. ஓகேவா, விவசாயத்தில் மண்ணின் pH மதிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்மளோட மண்ணில் எவ்வளவு pH மதிப்பு இருக்கு, அது அதிகமா இருக்கவும் கூடாது, கம்மியா இருக்கவும் கூடாது, அது கரெக்டான லெவல்ல இருக்கணும். இல்ல அப்படின்னு என்ன ஆகும், அது அமிலமா இருந்துச்சு அப்படின்னா நெல் விளையாது, காரமா இருந்துச்சுன்னா அந்த பொருட்கள் வந்து கெட்டு போயிடும். அதனால வந்து மண்ணிலையும் pH மதிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா, விவசாயத்திற்கு மண்ணின் pH மதிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. சிட்ரிக் அமிலம் கொண்ட பழங்கள் சற்று காரத்தன்மை வாய்ந்த மண்ணிலும் நெல் அமிலத்தன்மை வாய்ந்த மண்ணிலும் கரும்பு நடுநிலைகள் மண்ணிலும் நன்கு வளரும். அப்ப எந்தெந்த மண்ணுக்கு எந்தெந்த மாதிரி பொருட்கள் அப்படின்றது போடணும் அப்படின்றது இருக்கு பாருங்களேன். சிட்ரிக் அமிலம் கொண்ட பழங்கள் சற்று காரத்தன்மை வாய்ந்த மண்ணிலும். ஓகேவா, அப்ப காரத்தன்மை வாய்ந்த மண்ணில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிட்ரிக் அமிலம், என்னது, இப்ப எலுமிச்சப்பழம் போடலாம், அந்த மாதிரி சிட்ரிக் அமிலம், ஆரஞ்சு இருக்கு, இந்த மாதிரி பொருட்கள் போடும்போது என்னது, அங்க என்னது, அமிலம் கொண்ட பழங்கள் சற்று காரத்தன்மை வாய்ந்த மண்ணில் வந்து வளரும். அடுத்து நெல் அமிலத்தன்மை வாய்ந்த மண்ணிலும், நெல் வந்து அமிலத்தன்மை, ஓகேவா, ஆசிட் இருக்கிற இடத்துல வளரும். கரும்பு நடுநிலையாக்கல் தன்மை கொண்ட மண்ணிலும் நல்லா வளரும். கரும்பு வந்து நல்லா வந்து அமிலமாவும் இருக்கக்கூடாது, காரமாவும் இருக்கக்கூடாது, அது நடுநிலையாக்கல் தன்மை இருக்குல்ல, அந்த இடத்துல நல்லா வளரும் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப மண்ணுல pH மதிப்பு அப்படின்றது முக்கியம். அடுத்து மழைநீரின் pH மதிப்பு, மழைநீரின் pH மதிப்பு ஏறக்குறைய 7 ஆகும். அப்ப மழைநீரோட pH மதிப்பு டைரக்டா 7. ஓகேவா, இது வளிமண்டல காற்று, சல்பர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுடன் ஆகிய வாயுக்களால் மாசுபடுவதால் மழைநீரில் கரைந்து pH மதிப்பு 7ஐ விட குறைந்து அமில மழையை ஏற்படுத்துகிறது. இது நீர் ஓடைகள், ஆறு, குளங்கள், கடல் போன்றவற்றில் கலப்பதால் நீரோட உயிரினங்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. அமிலமலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, என்னது, வளிமண்டலத்துல கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் டை ஆக்சைடு இது ரெண்டு சேர்றதுனால என்ன ஆகும், அமிலமலை அப்படின்றது உருவாகும். ஓகேவா, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஹைட்ரஜன் போட்டக்கூடாது. ஓகேவா, நைட்ரஜன். ஓகேவா, கார்ல நம்ம நைட்டு போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, கார்ல நைட்டு போகும்போது அமிலமலை பொழிந்தது. ஓகேவா, மறந்துடக்கூடாது. நைட்ரஜன் ஆப்ஷன் கொடுப்பாங்க, 1 மார்க்ல கேட்கலாம், இல்ல புக்கின்ஸ்ல கேட்கலாம். என்னது, நம்ம கார்ல போகும்போது நைட்டு, கார் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, நைட் அப்படின்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு, அமிலமலை பொழிஞ்சுது. ஓகேவா, மறந்துடக்கூடாது. கார்ல நைட்டு போகும்போது அமிலமலை பொழிஞ்சுது. அப்ப கார் அப்படின்றது கார்பன் டை ஆக்சைடு, நைட்டு அப்படின்றப்போ நைட்ரஜன் டை ஆக்சைடு. ஓகேவா, ஹைட்ரஜன் வந்துடக்கூடாது தான் நைட் அப்படின்னு சொல்றேன். அப்ப கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு
இது சேர்ந்து என்ன பண்ணுது அமில மழையை உண்டாக்குது. ஓகேவா? அப்ப மழைநீரின் pH மதிப்பு என்னது? மழைநீரோட pH மதிப்பு ஏறக்குறைய 7. ஓகேவா? இது வளிமண்டலத்துல காத்து கார்பன் டை ஆக்சைடும் நைட்ரஜன் டை ஆக்சைடும் சேர்ந்து வாயுக்கள் மாசுபடுத்துறதுனால என்னது மழைநீர்ல pH மதிப்பு கரைஞ்சு அமில மழையை ஏற்படுத்துது. இது ஓடையில இல்ல வந்து கடல்ல ஏற்படுத்தி என்ன பண்ணுது அது போய் கரைஞ்சு அங்குள்ள உயிரினங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ரொம்ப ஒரு முக்கியமான வினா, எழுதிடணும். சரியா? அடுத்து வேதி சமநிலை என்றால் என்ன, அதோட பண்புகள் என்னென்ன அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்களேன். வேதி சமநிலை அப்படின்றது ஒரு மீள் வேதி வினையின் வினைப்படு பொருள்கள் மற்றும் வினை விளைபொருள்களின் செறிவில் எந்த மாற்றமும் நிகழாத நிலை. அதுதான் சொல்றாங்க அப்படின்னா வேதி சமநிலை. இப்ப என்ன பாருங்களேன், கால்சியம் கார்பனேட் இருக்கு, இங்க கால்சியம் ஆக்சைடு கிடைக்குது, கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. எந்த ஒரு வேதி சமநிலையும் மாறாம இருக்குது அப்படின்னா அதுதான் வேதி சமநிலை. ஒரு மீள் வேதி வினையின் வினைப்படு பொருள் மற்றும் வினை விளைபொருள்களின் செறிவில் எந்த மாற்றமும் நிகழாது. ஓகேவா? மீள் வேதி அப்படின்னா என்னது? ரிட்டர்ன் ஆயிரும். ஒரு லப்பர் பேண்ட் இருக்கு அப்படின்னா நம்ம இழுத்து விட்டோம் அப்படின்னா மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிரும். ஓகேவா? மீளா அப்படின்னா ரிட்டர்ன் ஆகுது. பால் வந்து தயிரா மாறுறது ஒரு மீளா மாற்றம். அதே வந்து ரப்பர் பேண்ட் இழுத்து விடுறீங்க அப்படின்னா அது மீள் மாற்றம், மறுபடியும் அதோட பழைய நிலைமைக்கு வந்துரும்ல. அப்ப வேதி சமநிலை அப்படின்றது ஒரு மீள் வேதி வினையின் வினைப்படு பொருளில் மற்றும் வினை விளைபொருளின் செறிவில் எந்த மாற்றமும் ஏற்படல அப்படின்னா அதுதான் என்ன சொல்றாங்க வேதி சமநிலை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கால்சியம் கார்பனேட் பிரிக்கிறோம், CaO ஒன்னு கிடைக்குது, CO2 ஒன்னு கிடைக்குது. பாருங்களேன், Ca இங்க CO3 இருக்கா, அப்ப இங்க இருந்து ஒரு O மட்டும் எடுத்துரும், COO கிடைச்சிருச்சு, இங்க CO2. ஓகேவா? அப்ப ஒரு கார்பன் டை ஆக்சைடு கிடைச்சிருச்சு, ஒரு CaO சுட்ட சுண்ணாம்பு கிடைச்சிருச்சு. புரியுதா? வேதி சமநிலை முன்னோக்கு வினையின் வேகம் பின்னோக்கு வினையின் வேகம் சமமாக இருக்கும். வேதி சமநிலையில முன்னோக்கு வினையோட வேகமும் பின்னோக்கு வினையோட வேகமும் சமமா இருக்கும். இதை என்ன சொல்றாங்க வேதி சமநிலை அப்படின்னு சொல்றாங்க. வேதி சமநிலை என்னது? ஈக்குவலா இருக்கும். வினைப்படு வேகத்தும் வினை விளைபொருளோட அந்த மதிப்பு அப்படின்றது கரெக்டா இருக்கும். அதே மாதிரி முன்னோக்கு வினையோட வேகமும் பின்னோக்கு வினையோட வேகமும் சமமா இருக்கும். அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா வேதி சமநிலை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வேதி சமநிலையோட பண்புகள் என்னென்ன அப்படின்னு பாருங்களேன். முன்னோக்கு வினையின் வேகமும் பின்னோக்கு வினையின் வேகமும் சமம். ஓகேவா? ஒரு என்னது கால்சியம் கார்பன் என்ன பண்றாங்க, அதை வந்து கால்சியம் ஆக்சைடாவும் அது என்னது கார்பன் டை ஆக்சைடாவும் கிடைக்குது. அதை மறுபடியும் வந்து கால்சியம் கார்பனேட்டா மாத்துறோம். அப்ப வினைப்படு பொருளோட வேகமும் வினை விளை பொருளோட வேகமும் கரெக்டா இருக்கு. அப்ப முன்னோக்கு வினையோட வேகமும் பின்னோக்கு வினையோட வேகமும் சமம். ஓகேவா? இந்த இதுல அதிகமாகவும் இதுல கம்மியாகவும் இல்ல. முன்னோக்கு வினையின் வேகமும் பின்னோக்கு வினையின் வேகமும் சமம். ஓகேவா? நேரத்தை பொறுத்து அழுத்தம் செறிவு நிறம் அடர்த்தி பாகுநிலை போன்றவை மாறாது. என்னது நேரத்தை பொறுத்து என்ன மாறாது அப்படின்னா அழுத்தம் அப்படின்றது பிரஷர் அப்படின்றது மாறாது. செறிவு அதோட அதிகம், அதாவது செறிவு அப்படின்னு சொல்லிருங்க அதோட அதிகமான தன்மை அப்படின்றது இங்க 5 மில்லி இருந்துச்சுன்னா இங்கே 5 மில்லி தான் இருக்கும். அதோட செறிவு அப்படின்றது மாறாது, நிறம் மாறாது, அடர்த்தி மாறாது, பாகுநிலை போன்றவை மாறவே மாறாது. வேதி சமநிலை அப்படின்றது ஒரு இயங்கு சமநிலை. ஏன்னா முன்னோக்கு வினையும் பின்னோக்கு வினையும் தொடர்ந்து நிலையா நடந்துகிட்டு தான் இருக்கும். அதனால இது ஒரு வேதி சமநிலை அப்படின்னு சொல்றாங்க. வேதி சமநிலை என்னது? அதுல இருக்க சமநிலை அப்படின்னு என்னது? சமநிலை அப்படின்னா சமமா இருக்கும், அதுதான் வந்து சமநிலை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வேதி சமநிலை அப்படின்றது ஒரு இயங்கு சமநிலை. இது ஏன்னா முன்னோக்கு வினையும் சரி பின்னோக்கு வினையும் சரி என்னது ஒரே தொடர்ந்து நிலையா தான் இருக்கும். அதான் சொல்றாங்க வேதி சமநிலை அப்படின்னு சொல்றாங்க. இயற்பியல் சமநிலையில் அனைத்து நிலைமைகளும் மாறாத கன அளவை பெறுகிறது. அப்ப இயற்பியல் சமநிலையில அது என்னது? இயற்பியல் சமநிலையில் என்னது? அனைத்து நிலைமைகளும் மாறாத கன அளவை பெறுகிறது. ஓகேவா? என்னது? அது மாறாத கன அளவை பெறுது. முக்கியம். புரியுதா? இப்ப வேதி சமநிலையின் பண்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் புரியுதா? ஈஸியா இருக்கா? ஓகே. அதுக்கு அடுத்து பார்க்க போறது ரொம்ப ஒரு முக்கியமான வினா. ஓகேவா? ஒரு 2 வாட்டி படிச்சீங்க அப்படின்னா அது புரிஞ்சிடும். சரியா? அடுத்து கரும்பு சாறில் இருந்து எத்தனால் எப்படி தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு கேக்குறாங்க. என்னது? ஆல்கஹால் எப்படி தயாரிக்கப்படுகிறதுன்னு கேக்குறாங்க. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கரும்பு சாறுல இருந்து எப்படி எத்தனால் தயாரிக்கிறாங்க? தயாரிப்போமா? தயாரிச்சா போலீஸ் கொண்டு போயிடும். ஓகேவா? அதெல்லாம் வந்து ஃபேக்டரி தான் தயாரிக்கணும். எப்படின்னு மட்டும் பார்ப்போம். ஓகேவா? இது எக்ஸ்பெரிமெண்ட் வேணாம். ஓகேவா? பாருங்க. தொழிற்சாலைகளில் கரும்பு சாறின் கழிவு பாகில் இருந்து தொழிற்சாலைகள் இருக்கிற ஃபேக்டரி என்னது? இப்போ ஒரு கரும்பு ஃபேக்டரி அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? எங்க ஊர் சைடுல கரும்பு ஃபேக்டரி அப்படின்றது இருக்கும், நான் பார்த்திருக்கேன். ஓகேவா? தொழிற்சாலைகள் என்னது? அங்க வந்து என்னது கரும்பு ஃபேக்டரி அப்படின்றது இருக்கும். ஓகேவா? சக்கரை ஃபேக்டரி கரும்பு ஃபேக்டரின்னு சொல்லுவாங்க. அந்த கரும்பு ஃபேக்டரியில கரும்பு சாறு, ஓகேவா, கரும்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கரும்பு வந்து பிரிஞ்சு அதுல சாறு அப்படின்றது எடுத்துவாங்க. அதோட கழிவு பொருள் இருக்குல்ல அதை நொதித்தல் முறையில எத்தனால் அப்படின்றது தயாரிப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா நொதிக்க வைப்பாங்க. நொதிக்க வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது வந்து ஆல்கஹால் அப்படின்றது தயாரிப்பாங்க, எத்தனால் அப்படின்றது தயாரிப்பாங்க. எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. கழிவு பாகினை எத்தனாலாக மாற்றும் படிகள் அப்படின்றத பாருங்க. கழிவு பாகிலோட சர்க்கரையில் செறிவு 8 to 10% நீர்க்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா சர்க்கரையில இருந்து செறிவு, ஓகேவா, 8 to 10% என்ன பண்றாங்க நீர்ல நீர்க்கப்படுறாங்க. அது ஃபர்ஸ்ட் நீர்க்கப்பட்டுட்டு அம்மோனியம் உப்புக வந்து அதுல சேர்க்கிறாங்க. அதுல சேர்க்கும் போது அம்மோனியம் சல்பேட் அல்லது அம்மோனியம் பாஸ்பேட் சேர்த்து உரமூட்டப்படுகிறது. அம்மோனியம் சல்பேட் அப்படின்னா அம்மோனியம் பாஸ்பேட் இதையும் ரெண்டு சேர்த்து என்ன பண்றாங்க உரமூட்டுறாங்க. 2 சேர்க்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நான் தெளிவா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபேக்டரி என்னது கரும்பு ஃபேக்டரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கரும்பு ஃபேக்டரியில இந்த கழிவுல என்ன பண்றாங்க அப்படின்னா
அந்த எத்தனால் அப்படின்றத தயாரிக்கிறாங்க. எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா அதை நொதித்தல் முறையில தயாரிக்கிறாங்க. அப்படி நொதித்தல் முறையில செறிவு 8ல இருந்து 10 செறிவு 10 வரையும் நீர்னால நீக்கப்படுது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அம்மோனியா உப்பு சேர்க்கிறாங்க. அதுல அம்மோனியா சல்பேட் அப்படின்னா அம்மோனியா பாஸ்பேட் அது ரெண்டுத்தையும் சேர்த்து உரமூட்டுறாங்க. ஈஸ்ட் சேர்க்கிறாங்க. அடுத்து என்ன பண்றாங்க, ஈஸ்ட் சேர்க்கிறாங்க. உரமூட்டப்பட்ட கரைசல் பெரிய நொதித்தல் தொட்டியில் சேர்க்கப்படுது. உரமூட்டப்பட்ட கரைசல் என்ன பண்றாங்க, பெரிய நொதித்தல் தொட்டியில சேர்க்கிறாங்க. இது ஈஸ்ட் சேர்க்கப்பட்டு 303 கெல்வின், ஓகேவா, இது ரொம்ப முக்கியம். எத்தனது 303 கெல்வின் வெப்பநிலை சில நாட்களுக்கு, ஓகேவா, ஒரு நாள் 2 நாள்ல சில நாட்களுக்கு அந்த வெப்பநிலை வைக்கிறாங்க, ஓகேவா. ஈஸ்ட் சேர்க்கிறாங்க. அதுல என்ன பண்றாங்க, ஈஸ்ட் சேர்க்கிறாங்க. என்னது கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுனால ஈஸ்ட் சேர்க்கிறாங்க. சேர்த்து 303 கெல்வின் வெப்பநிலையில சில நாட்களுக்கு வைக்கிறாங்க. அந்த நாட்கள்ல ஈஸ்ட்ல உள்ள இன்வெர்ஸ்டேஸ் மற்றும் சைமோஸ் ஆகிய நொதிகள் சர்க்கரையை எத்தனாலா மாத்து. அது என்ன பண்ணுது, இந்த இன்வெர்டேஸும் இந்த சைமோஸும் என்ன பண்ணுது அப்படின்னா அதுதான் வந்து எத்தனாலா மாத்துது. அதை மாத்துறதுக்கு அப்புறம் இதுல கிடைக்கிற நொதி கழிவு நீர்மம் அப்படின்னு சொல்றாங்க. அதை என்ன சொல்றாங்க, கழிவு நீர்மம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் சர்க்கரை C12H22O11 பிளஸ் நீர் மூலக்கூறு அது என்ன பண்றாங்க அப்படின்னா இன்வெர்டேஸ் அப்படின்றதுல சேர்க்கும் போது என்ன கிடைக்குது அப்படின்னா C6H12O6 குளுக்கோஸ் அப்படின்றது கிடைக்குது. அதுபோல புரோக்டோஸ் C6H12O6, ஓகேவா, புரோக்டோஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்றாங்க, குளுக்கோஸ் அல்லது ஃப்ரக்டோஸ் அது சேர்க்கும் போது சைமேஸ் அப்படின்ற நொதி மூலமா என்ன கிடைக்குது அப்படின்னா எத்தனால் அப்படின்றது கிடைக்குது. C25H5OH, ஓகேவா. அது மூலமா 2 கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறு அப்படின்றது வெளியேறுது, ஓகேவா. இது 2 வாட்டி நீங்க எழுதி பார்த்து படிச்சிட்டீங்க அப்படின்னா மறக்கவே மறக்காது. ரொம்ப ஒரு எளிமையான ஒரு வினா, ஓகேவா. அடிக்கடி கேட்கறாங்க, படிச்சுட்டு போயிருங்க, ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒண்ணும் இல்ல, என்ன பண்றாங்க அப்படின்றது தெளிவா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த செறிவு வந்து 8ல இருந்து 10 இருக்கு. அதுக்கு என்ன பண்றாங்க, அம்மோனியா சல்பேட் அல்லது அம்மோனியம் பாஸ்பேட் சேர்க்கிறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, 303 கெல்வின் வெப்பநிலையில சில நாட்களுக்கு வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, உரமூட்டப்பட்ட கரைசல் பெரிய நொதித்தல் தொட்டியில சேர்க்கிறாங்க. அந்த நாட்கள்ல ஈஸ்ட்ல இருக்கிற இன்வெர்டேஸ் மற்றும் சைமேஸ் நொதி என்ன பண்ணுது அப்படின்னா எத்தனாலா மாத்துது. இதை மாத்துறது என்ன சொல்றாங்க அப்படின்னா கழிவு நீர்மம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஃபார்முலா வந்து நீங்க எழுதணும், ஓகேவா. அடுத்து கழிவு நீர்மத்தை காய்ச்சி விடுதல். கழிவு நீர்மம் இருக்குல்ல, இந்த நீர்மம் இருக்குல்ல, இதை வந்து காய்ச்சி வடிக்கிறாங்க. அது எப்படி காய்ச்சி வடிக்கிறாங்க அப்படின்னு பாப்போமா. 15ல இருந்து 18% ஆல்கஹாலை கொண்டுள்ள நொதித்த கழிவு நீர்மம் பின்ன காய்ச்சி வடித்தல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு உட்படுத்துறாங்க. பின்ன காய்ச்சி வடித்தல் அப்படின்ற மூலியமா என்ன பண்றாங்க, உட்படுத்துறாங்க. அப்ப எரிசாராயம் அப்படின்றது கிடைக்குது, ஓகேவா. இப்பதான் சார் எரிசாராயம் கிடைக்குது அப்படின்னா இப்பதான் வந்து என்ன கிடைக்குது, எரிசாராயம் அப்படின்றது கிடைக்குது. அப்ப எத்தனால்ல 95.5% எத்தனாலையும் 4.5% நீரையும் பெற்றிருக்கு. அப்ப 95.5% எத்தனாலையும் 4.5% நீரையும் இருக்கு. இது கழிவு நீர்மத்தின் முக்கிய பகுதி. இதனது தனி ஆல்கஹால் அப்படின்னு என்ன பாருங்களேன், எரிசாராயம் 5ல இருந்து 6 மணி நேரம் சுட்ட சுண்ணாம்பு சேர்த்து காய்ச்சி வடிக்கும் போது 12 மணி நேரம் வைக்கப்படுது. என்னது 5ல இருந்து 6 மணி நேரம் எரிசாராயம், ஓகேவா. தனி ஆல்கஹால் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. எரிசாராயத்தை 5ல இருந்து 6 மணி நேரம் என்ன பண்றாங்க அப்படின்னா சுட்ட சுண்ணாம்பு CaO சேர்க்கிறாங்க. சேர்த்து காய்ச்சி வடிக்கிறாங்க. அது காய்ச்சி வடிக்கும் போது 12 மணி நேரம் வைக்கப்படுது. இது தூய ஆல்கஹால் கிடைக்குது. இந்த தூய ஆல்கஹால் யாராச்சும் குடிச்சா செத்து போயிடணும், ரைட்டா. ஏன், அவ்வளவு வீரியமா இருக்கும் அந்த தூய ஆல்கஹால். அந்த மாதிரி குடிக்க கூடாது. என்ன ஆயிரும், உள்ள இருக்க உடல் உறுப்புகள்லாம் இதாயிரும், டெஸ்ட்ராய் ஆயிரும், ஓகேவா. புரியுதா எப்படி பிரிச்சாங்க அப்படின்றது? ஈஸியா இருக்கா? ரொம்ப எளிமைதான், ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, தொழிற்சாலை கரும்பு சாறுல இருந்து நொதித்தல் அப்படின்ற முறையில எத்தனால் தயாரிக்கிறாங்க. அது செறிவு 8ல இருந்து 10% இருக்கு. அம்மோனியா சல்பேட் அல்லது அம்மோனியம் பாஸ்பேட் சேர்க்கிறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, அது பெரிய நொதித்தல் முறையில ஒரு தொட்டியில சேர்க்கிறாங்க. 303 கெல்வின்ல சில நாட்களுக்கு வைக்கிறாங்க. அப்புறம் வந்து இன்வெர்டேஸ் மற்றும் சைமேஸ் அப்படின்ற நொதியின் மூலமா எத்தனால் அப்படின்றது கிடைக்குது. அதுக்கப்புறம் அது கழிவு நீர்மம் அப்படின்றாங்க. இந்த ஃபார்முலா நீங்க படிச்சுட்டு எழுதணும். அதுக்கப்புறம் கழிவு நீர்மத்தை காய்ச்சி வடிக்கிறாங்க. 15-18% என்ன பண்றாங்க, ஆல்கஹாலை வந்து நொதித்த கழிவு நீர்மமானது பின்ன காய்ச்சி வடித்தல் உட்படுத்துறாங்க. அது உட்படுத்தும் போது என்னது 95.5% எத்தனாலையும் 4.5% நீரையும் பெற்றிருக்கு. இது கழிவு நீர்மத்தோட முக்கியமான பகுதி. அப்புறம் தனி ஆல்கஹால் அப்படின்றது கிடைக்குது. எரிசாரத்தை 5ல இருந்து 6 மணி நேரம் என்ன பண்றாங்க அப்படின்னா சுட்ட சுண்ணாம்பு சேர்க்கிறாங்க. CaO சேர்த்து காய்ச்சி வடிக்கிறாங்க. 12 மணி நேரத்துல என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு தூய ஆல்கஹால் 100% தூய ஆல்கஹால் அப்படின்றது கிடைக்குது. சரியா, புரியுதா? ஓகே, கடைசி கொஸ்டின் ஆச்சு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வினா, ஓகேவா. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கறாங்க. நம்ம எப்படி சார் இந்த சோப்பு எப்படி சார் உடம்புல அழுக்கெல்லாம் போக்குது, எப்படி சார் இந்த துணி சோப்பு வந்து நம்ம ட்ரெஸ்ல தைக்கும் போது அதில் அழுக்கெல்லாம் எடுக்குது, எப்படி சார் இந்த சோப் பவுடர், ஓகேவா, அது ரென்னு சர்ஃபெக்ஸ் அதெல்லாம் போடும்போது எப்படி அந்த அழுக்கெல்லாம் எடுக்குது, அதுதான் ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சோப்பின் தூய்மையாக்கல் முறையை விளக்குக அல்லது சோப்பை நீருடன் சேர்க்கும் பொழுது ஏன் மீசஸ் உருவாகிறது என்பது தகுந்த படத்துடன் விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா. எப்படி வேணா கேட்பாங்க இந்த கொஸ்டின். ரொம்ப முக்கியமான ஒரு வினா, கேட்கறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது அதிகம். அதனால இதை படிக்காம போவே கூடாது. பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சோப்போட அமைப்பு. அந்த சோப்போட அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்களேன். முனை உள்ள பகுதி இது சிறிய தலை போன்ற, இது எப்படி இருக்கா, சிறிய தலை போன்ற கார்பாக்சிலேட்டே தொகுதி -COO
Na. கார்பாக்சிலேட்டு தொகுதி இது நீர் விரும்பும் பகுதியாக செயல்படுது. முனை உள்ள பகுதி அப்படின்றது நீர் என்ன பண்ணுது, அது இழுக்குது. அந்த சோப்பு அந்த பவுடர் அப்படின்றது என்ன பண்ணுது, அந்த நீரை இழுக்குது. அடுத்து முனைவற்ற பகுதி அப்படின்னு அது என்ன பண்ணுது பாருங்களேன், இது பெரிய வால் போன்றது. ஓகேவா, இது என்ன பண்ணுது, பெரிய வால் போன்றது. இது என்ன பண்ணுது அப்படின்றது பாருங்களேன், நீளமான ஹைட்ரோ கார்பன் சங்கிலி தொடர்புடைய நீரை வெறுக்கும் பகுதியை என்ன பண்ணுது, இது தண்ணியை தள்ளுது. ஓகேவா, என்னது இப்போ ஒரு ட்ரெஸ் இருக்கு. ஓகேவா, இந்த ட்ரெஸ்ல என்ன பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரெஸ் என்ன பண்ணுவோம், தண்ணியில் நினைக்கிறோம், சோப்பு போட்டு ஊற வச்சிரும். ஓகேவா, சோப்பு போட்டு இதில் ஊற வச்சுட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, இது என்ன பண்ணுது, ஒரு பகுதி முனை உள்ள பகுதியா இருக்கு, இன்னொரு பகுதி என்ன இருக்கு, முனை வெற்ற பகுதியா இருக்கு. பாருங்க, இப்போ தண்ணின்னு வச்சுப்போம். ஓகேவா, என்ன பண்றோம், இதுல வந்து நம்ம சோப்பு சேர்த்துருக்கோம்னு வச்சுப்போம். இது என்ன பண்றேன், தண்ணியை வச்சு நினைக்கிறேன். இப்படி நினைக்கும் போது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு பகுதி என்னது முனை உள்ள பகுதி, இன்னொன்று வந்து முனை வற்ற பகுதி. அப்ப முனை உள்ள பகுதி என்ன பண்ணுதுன்னா, இது சிறிய தலை போன்ற, இதுல வந்து கடைஞ்சிருக்கு, அதுல சிறிய தலை போன்ற என்ன பண்ணுதுன்னா, இந்த கார்போசைடு தொகுதி அப்படின்றது நீரை வந்து இழுக்குது. நீர் விரும்பும் பகுதி அப்படின்னா தண்ணியை வந்து இழுத்து வச்சுக்குது. ஓகேவா, தண்ணி இழுத்துட்டு என்ன பண்ணுது, இதுல உள்ள அழுக்கெல்லாம் சேகரித்து வச்சுக்குது. சேகரித்து வச்சுட்டு முனை வற்ற பகுதின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன பண்ணுது அப்படின்னா, இது பெரிய வால் போன்ற நீளமான ஹைட்ரோ கார்பன் சங்கிலி. இது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த தொடர்புடைய நீரை அது என்ன பண்ணுது, சேர்த்துட்டு இது என்ன விளக்குது. அப்பதான் என்ன பண்ணுது, அந்த அழுக்கு அப்படின்றது வெளில போகுது. புரியுதா எப்படி வந்து இது செயல்படுது அப்படின்றது. அப்ப சோப்போட தூய்மையாக்கல் வினை அப்படின்றத பாருங்களேன். அப்ப எப்படி வந்து நம்ம ட்ரெஸ்ல அழுக்கு வந்து வெளில போகுது அப்படின்றது புரியுதா. நம்ம என்ன பண்றோம், சர்ஃபை போட்டு ஊற வைக்கிறோம், தண்ணி எடுத்து வந்து ஊற வைக்கிறோம். ஊற வைக்கும் போது என்னது, ஒரு முனை உள்ள பகுதி அப்படின்றது அந்த ட்ரெஸ்ல இருக்க அழுக்க வந்து நல்லா பிடிச்சிக்குது. பிடிச்சிட்டு அடுத்து முனை வற்ற பகுதி என்ன பண்ணுது, அது என்ன பண்ணுது, வெறுத்து தள்ளுது. அப்படி தள்ளும் போது என்னது, அந்த அழுக்கோட சேர்ந்து தண்ணி அப்படின்றது வெளியேறுது. ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னது, தண்ணியை வந்து இழுக்காது. ரைட்டா, என்ன பண்ணுது, நீர் விரும்பும் பகுதியா செயல்படுது முனை உள்ளது. அடுத்து என்னது, நீர் விரும்பாத பகுதி, நீரை வந்து வெளியேற்றுது. ஓகேவா, அந்த அழுக்கு என்ன பண்ணுது, சேர்த்து வெளியேற்றுது. அதான் என்ன சொல்றாங்க, சோப்பின் தூய்மையாக்கல். புரியுதா, சோப்பின் தூய்மையான வினை. இது சோப்பு மூலக்கூறு, இது சோப்பு கரைச்சல், இது அழுக்கு துணி, இது அழுக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா, இப்ப பாருங்க, அதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுது, அந்த அழுக்க வந்து மேல எடுத்துட்டு போயிருது. ஓகேவா, சோப்பு நீரில் கரையும் பொழுது சோப்பு மூலக்கூறுகள் ஒன்றாக இணைந்து கொத்தாக மீசஸ் உருவாகிறது. சோப்பு நீர்ல கரையும் போது என்ன பண்ணுது, துணி சோப்பு நீர்ல கரையும் போது சோப்பு மூலக்கூறு என்ன பண்ணுது, ஒன்றா இணைஞ்சு, சோப்பு மூலக்கூறு ஒன்றா இணைஞ்சு கொத்தாக, கொத்துகளாக மீசஸ் வந்து உருவாக்குது. சோப்பின் முனைவற்ற பகுதி அழுக்கை சுற்றி ஒட்டிக்கிறது. சோப்போட முனைவற்ற பகுதி இருக்குல்ல, நான் சொன்னேன் மேல வந்து முனை உள்ள பகுதி முனைவற்ற பகுதின்னு சொன்னா, முனைவற்ற பகுதி என்ன பண்ணுது, அழுக்க வந்து சுத்தி போய் ஒட்டிக்குது. அழுக்க போய் அழுக்க போய் சுத்தி ஒட்டிக்குது. இந்த ட்ரெஸ் இருக்கு, என்ன பண்ணுது, அதுல சோப்பு மூலம் போய் அந்த அழுக்க சுத்தி ஒட்டிக்குது. அதுக்கப்புறம் சோப்பின் முனை உள்ள கார்போசைடு தொகுதி கொத்தாக நீரில் கரைய செய்கிறது. என்ன பண்ணுது, நீர்ல கரைய செய்யுது. இவ்வாறு அழுக்கு சோப்பினால் நீக்கப்படுகிறது. புரியுதா, ஈஸியான ஒரு வினாதான். நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்க அப்படின்னா எளிமையா புரியும். முனை உள்ள புதினா முனைவற்ற புதினா எப்படி ட்ரெஸ்ல இருந்து அழுக்கு எடுக்குது அப்படின்றதே புரிஞ்சுக்கணும். இனிமே நீங்க என்ன பண்ணணும், சர்ஃப் ஊற வைக்கும் போது இந்த கான்செப்ட் என்றது தெரியணும். ஓகே, இப்படிதான் வந்து இது அழுக்கு வெளில எடுக்குதா அப்படின்றது தெரியணும். புரிஞ்சுதா, எழுதிவீங்களா, படத்தோட விவரிக்கணும். ஓகேவா, படம் போட்டு சும்மா அந்த மாதிரி போட்டு என்ன பண்ணலாம், துணி அழுக்கு துணி அப்படின்றத எழுதலாம். ஓகேவா, அழகா எழுதுனீங்க அப்படின்னா ஈஸியா மார்க் கிடைக்கும். கெமிஸ்ட்ரியில இருக்க முக்கியமான 7 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்றது பார்த்துருக்கோம். ரொம்ப முக்கியமான வினாக்கள் நிறையவே பார்த்துருக்கோம். யாராச்சும் பிசிக்ஸ் வீடியோ பார்க்கல, இயற்பியல் வீடியோ பார்க்கல அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன், அந்த வீடியோஸும் பாருங்க. ரொம்ப முக்கியமானது. வரப்போற அறிவியல், வரப்போற சயின்ஸ் எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின்லாம் கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. போர்டு எக்ஸாம் படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் வரப்போற ஆஃப் இயர்லி எக்ஸாம்ல, பப்ளிக் எக்ஸாமும் சரி, வரப்போற வீடியோஸ் அப்படின்றது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணாம யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. ஓகேவா, ஓகேப்பா. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல உங்கள்கிட்ட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ எப்படி, இன்னைக்கான கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.